ஹை டார்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பிடிஎஸ் ஃபை ட்ரீம்ஸ். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா. ஏன்னா இந்த ரிவெஞ்சை நான் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது ஒரு 3 ஷார்ட்டில் முடிக்கணும்னு தான் பார்த்தேன். பட்டு கதை அப்படியே போக 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 ஒரு 5 ஷார்ட் தான் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் இது ஒரு எஃப்எஃப்பாக எடுக்கலான்ட்டு இருந்தேன். பட் எனக்கு அந்த எஃப்எஃப்க்கு எனக்கு என்னன்னே தெரில, அந்த அளவுக்கு வர மாட்டேங்குது. ஏன்னா எனக்கு டைலாக்ஸ்லாம் போட்டு அவ்வளோ பெருசாக எடுக்க முடிய மாட்டேங்குதா. அதனால தான் நான் இதை 5 ஷார்ட்ஸ்லேயே முடிக்கலான்னு பார்த்தேன். இல்லைன்னா இது பெரிய எஃப்எஃப்பாக தான் நான் கொண்டு வந்திருப்பேன். ஓகேடா, இந்த 5 ஷார்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினச்சேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எனக்கும் வேறு எஃப்எஃப்னால் அது 20 எபிசோட், அது மாதக்கணக்கில் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி 5 ஷார்ட்ஸ்னால் அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்துரும்ல. அதனால தான் இந்த எஃப்எஃப் இப்படி கொண்டு வந்தேன். உங்களுக்கு இந்த ரிவெஞ்ச் பிடிச்சிருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகேடா மிஸ், இன்றைக்கி தான் நம்ம ரிவெஞ்ச் பார்ட் 4 பார்க்கலாம்டா. லாஸ்ட் பார்ட் எதுலேருந்து விட்டுருப்போம்னா, இந்த மாதிரி பாய்ஸ் கூட உங்களுக்கு 1 நைட் ஸ்டாண்ட் ஆகிருக்கும். நீங்கள் அதிகமாக ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு பாய்ஸ் கிட்ட இருந்திருப்பீங்க. பாய்ஸும் முன்ன நீங்கள் அந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்கன்னு நீங்களே உங்கள் வாயால் சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு சுத்தமாகவே முடியல. அவங்களா அப்படியே அவங்களோட கண்ட்ரோலை லூஸ் பண்ணி அப்படியே உங்களை அப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இது கொடுக்குற தண்டனையை அவங்க நினச்சிட்டு பண்ணியிருப்பாங்க. இதோட தாண்டா லாஸ்ட் பார்ட் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் அப்படியே காரில் ஏறி நீங்கள் பாட்டுக்கு ஒரு பிளேஸ்க்கு போவீங்க. அன்றைக்கி ஒரு டைம் போனால் அதே மாதிரி ப்ரைவேட் பிளேஸ்க்கு போகிறீங்க. போய் அங்கே அவ்வளோ செக்யூரிட்டிஸ் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே போகிறீங்க. உள்ளே போகிறீங்க, ஒரு ரூம்குள்ளே போகிறீங்க. அங்கே டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க. நீங்கள் ப்ரே பார்க்குறீங்க. அவங்கள அப்படி உங்களுக்கு பவ் பண்ணுறாங்க. நீங்கள் பவ் பண்ணிவிட்டு ஒரு சேர் எடுத்து போட்டு அப்படியே உட்காருங்க. உங்கள் பக்கத்தால் ஒரு பர்சன் அப்படியே படுத்துட்ருக்காங்க. நீங்களா அந்த பர்சனோட அப்படியே கையை பிடிக்கிறீங்க. பிடிச்சிட்டு இன்றைக்கி என்ன தெரியுமா நான் நினச்சேன்? காலையில் நான் எந்திரிக்கும்போது என்ன நினச்சா எனக்கே ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்குது. எல்லாத்துக்குமே நான் தானே காரணம். எல்லாத்துக்குமே நான் தானே காரணம். ஏன் என் மனசு இவ்வளோ ஹார்ட்லெஸ்ஸாக போச்சுன்னு எனக்கே தெரில. ஆனால் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒரு நிலைமையில் நான் நிற்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்போ தான் நீ எந்திரிச்சு வருவேன்? சொல்லுமோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த பர்சனை பார்த்துட்டு அழுதுட்ருக்கீங்க. இப்போ அப்படியே நீங்கள் கண்ணீரில் தொடச்சிட்டு அந்த டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க என்ன கண்டிஷன் இருக்குதுன்ட்டு. இல்லை கோமாவில் தான் இருக்காங்க, இன்னும் எந்த ஒரு அசைவு எதுவுமே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா ஹெட்டை பேட் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு போயிட்டுருங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா பாய்ஸ் நீங்கள் போனோடனே அவங்க அவங்களோட ஜிபிஎஸ்ஸை பார்த்துருப்பாங்க. நீங்களா அன்றைக்கி போனால் அதே மாதிரி பிளேஸுக்கு போயிருக்கீங்க. அவங்களா பார்த்து கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இதுக்கடா இவன் இங்கே போயிட்டுருக்கா, இது என்னங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாரி ஆரம்பிச்சுட்டு சொல்கிறாங்க. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ டிடெக்டிவ் வீட்டிலேருந்து கால் வருது. அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. ஹலோ சார், அது நான் அந்த வெயிட்டர் பையனை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆரம்பம் சூப்பர், எங்கே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது அவன் இப்போது இருக்க சவுத் கொரியாலேயே ரொம்பவுமே தள்ளி ஒரு கிராமம் மட்டும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கிராமத்தில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிராமம் பேர்லாம் சொல்கிறாங்க. ஓகே, உங்க கூட இப்போது என்னோடய ஹோபி வருவான். அவன் கூட சேர்ந்து அங்கே என்னென்ன ப்ராப்ளம் நினச்சின்னு சொல்லிட்டு அந்த வெயிட்டரை கையோடு கூப்பிட்டு வர முடிஞ்சுன்னா கூப்பிட்டுவாங்க. அப்படி இல்லைன்னா என்னங்க விஷயங்கிறத அங்கேயே கேட்டு தெரிஞ்சுட்டு வாங்க. ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹோபி திரும்பி பார்க்குறாங்க. ஹோபி சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ரெடி ஆகிட்டு கிளம்பிடுறாரு. அவர் இந்த பக்கமாக இந்த ஜிபிஎஸ் நின்னதுக்கப்புறம் அவள் அதுலேருந்து எங்கே போகிறான்னு சொல்லிட்டு அவளை கவனிக்கணும். இதுக்கு ஜிமின், சுகா, நீங்கள் 2 பேரும் இதை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களும் சரிங்கிற மாதிரி ஹெட் நோட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் திரும்பி வியை பார்க்குறாங்க. வியை என்ன ஹயம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. வியை பார்த்துட்டு ஒன்றுமில்லை, சரி விடு, அவளே அது சீரியஸ் எடுத்துக்கலாம், நம்ம எதுக்காக இதை பற்றி நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே தான் நானும் சொல்கிறேன். அந்த மாதிரி பிச்சுக்கெலாம் இது தேவை தான் அப்படிங்கிற மாதிரி ஜெயிக்க சொல்லிட்டு போயிடுறாரு.
இப்போ அவங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பிளேஸ்க்கு போகிறாங்க. இன்றைக்கி வந்து ஃபுல் டைமும் நீங்கள் வந்துட்டு அங்கே இல்லவே இல்லைடா. இப்போது ஒரு ஈவினிங் இந்த மாதிரி டைம் ஆகுது. நீங்களா கால் பேசிவிட்டு ஓகே இதை வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் கார் எடுத்துகிட்டு போகிறீங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா பாய்ஸ் இருந்துட்டு ஆரம்பிக்கிட்ட வந்துட்டாங்க. ஜியோக்கு இருந்துட்டு அவங்க அந்த வெயிட்டரை அந்த ஒரு பையன் மட்டும் தப்பிச்சிருப்பான்ல, அந்த பையனை பார்க்கறதுக்காக போயிருக்கான். இப்போது சுகாவும் ஜிமினும் வந்துட்டு வராங்களா, வந்து ஆரம்பிக்கிட்டு சொல்கிறாங்க, ஐயா அது இவங்களோட பிளேஸ் வந்து இதோட ஸ்டாப் ஆகிடுது. இதுக்கப்புறம் நாங்கள் போய் செக் பண்ணி பார்த்தோம். அங்கே போக 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 அங்கே அவ்வளோ பெரிய ஒரு மேன்ஷன் இருக்குது. அந்த மேன்ஷனில் யாருக்கும் சீக்ரெட்டாக மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அங்கே விசாரித்து பார்த்ததில், அதுவும் இல்லாமல் இந்த மைக்ரோஃபோன்லாம் வச்சு பார்த்ததில் ஒன்று தெரிஞ்சு அங்கே ஏதோ வயனோட அம்மா இருக்காங்க போல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்துட்டு எல்லாம் ஃபேமிலி அவள் அவ்வளோ லவ் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. இருந்துட்டு அதானே இருக்கிற ஃபேமிலியெல்லாம் அழிச்சிட்டு அவளோட ஃபேமிலியை மட்டும் அவள் லவ் பண்ணுவாள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இவங்க வந்துட்டு இங்கே இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களா அப்படி காரில் வரும்போது அப்படி கண்ணை மூடி யோசிச்சு பார்க்குறீங்க. இப்போ வந்து பேக் டு பாஸ்டா. மீன் எத்தனை தடவை சொல்கிறது இதையெல்லாம் இங்கே கொண்டு வந்து வைக்காதேன்ட்டு, உனக்கு அறிவே இருக்காதா? எப்போ பார்த்தாலும் எனக்கு டார்ச்சர் பண்ணிவிட்டு உன் வேலை என்ன, அதை போய் பண்ண போ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு கத்துறீங்க. அப்படியே மின் வந்துட்டு வயன் சரி வயன் சாரி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். போய் வேறு வேலை இருந்துச்சுன்னா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே மின் வந்துட்டு போகிறா. ரூமுக்கு போய் அப்படியே உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறா. இப்போ நீங்கள் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நோட் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ உங்கள் அண்ணன் வந்து பார்த்துட்டு என்னடி ஆச்சு, இதுக்கு சும்மா அந்த பொண்ணு வந்து திட்டிகிட்டு இருக்கா, அது 10th எக்ஸாம் தானே எழுத போகிறா, இப்படி திட்டிகிட்டு கிடந்தீங்கன்னா அவளுக்கு அது கான்சன்ட்ரேட் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா எனக்கு கீழே வேலை செய்கிறவளாக இருந்தால் நான் அப்படி தான் திட்டுவேன், வேலையை பார்த்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்லிட்டு போயிடுறீங்க. அர்ஜுனா கோபம் வருது. ஆனால் அர்ஜுனால் எதுவும் பேச முடியல. ஏன்னா அர்ஜுனுக்கு வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி தான். குழந்தையிலேயே உங்களுக்கு அப்படியே முன்ன பார்த்து அப்படியே ஒரு க்ரஷ்ஷாட்டாக வந்திருக்கும். அந்த க்ரஷ் இன்னும் அப்படியே லவ்வாக டெவலப் ஆகிட்டே இருக்குது. இப்போ வந்துட்டு இன்னொரு நாள் வந்து சின்ன வயசில் நடந்ததெல்லாம் அப்படியே நீங்கள் வந்துட்டு யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. முன்ன எப்போ பார்த்தாலும் எதுவும் பண்ணானா அவளை வந்து திட்டுறது, அவளை வந்து பில்ட் பண்ணுறது, இதுவே யோசிச்சுட்ருக்கீங்க. வயன் இந்த டேப்லெட் சாப்பிட்டுக்கோ, உனக்கு தான் ஃபீவர் அடிக்குதுல்ல, எனக்கு தான் டேப்லெட்ஸ் தான் பிடிக்காதுன்னு சொல்கிறல, எடுத்துகிட்டு போ அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி குத்துறீங்க. இல்லை வயன் இது சாப்பிட்டேன்னா உண்மையாலுமே எனக்கு உடம்பு சரியாயிடும், இதை வந்து டாக்டர் சொன்னாங்க உனக்கு டைமுக்கு டேப்லெட் கொடுக்க சொல்லி, இந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முன்ன வந்துட்டு அப்படியே உங்களுக்கு டேப்லெட் வந்துட்டு ஊட்டி விட்றா. நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் 11th படிக்கிறீங்க, அவள் வந்து 10th படிச்சுட்ருக்கான். நீங்களா அதான் கொடுத்துட்டு போ வேலையை பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்படியே முன்ன வந்துட்டு சரிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே போயிடுறா. இந்த பக்கம் பார்த்தோம்னா அவங்க பிரதர் வந்து ஃபைனல் இயர் படிச்சுட்ருப்பாங்க. அவங்களுக்கு காலேஜ் இந்த மாதிரி பிஸியாக போயிட்டுருக்கும். உங்கள் ஃபாதர் வந்து எப்பவுமே பிஸ்னஸ் ட்ரிப்பு இந்த மாதிரி போயிடுவாங்க. பிஸ்னஸ் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில். நீங்கள் அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் லோன்லியாக மட்டும்தான் இருக்கீங்க. உங்களோட லோன்லினஸ்ஸே உங்களுக்கு அரகண்ட்டாக மாறிடுச்சு. அதனால தான் வந்து நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் இப்படி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது ஒரு ஃபைன் டே அப்போ இருந்துட்டு மின் உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா? எனக்கு சுத்தமாலுமே புரியல. இந்த லட்சணத்தில் தான் நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு கிடக்குறியா? அழுக்கணும் இந்த கைகளை வச்சுட்டு தேவையில்லாமல் பிளேட்ஸ் எடுத்துட்டு உடச்சிட்டு உன் கையை பாரு, உன்னோட அசிங்கமான ரத்தம்லாம் இங்கே படுது, இது எவ்வளோ அசிங்கம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களாம் கத்திட்டுருக்கீங்க. இப்போ உங்கள் கன்னத்தில் அப்படியே ஒரு பெரிய ஸ்லாப் விழுகுது. நீங்களா அப்படியே கன்னத்தில் கையை வச்சுட்டு பார்க்குறீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் அண்ணன் தான் நின்றுட்டுருப்பாங்க. என்ன வயன் போக போக ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க. சரி இப்போ காலேஜில் படிக்கிற ஃபஸ்ட் இயர் படிக்கிற உனக்கு கொஞ்சமாச்சும் மெச்சூரிட்டி வந்திருக்குன்னு பார்த்தா இன்னும் அதே மாதிரி இருக்க. உனக்குலாம் அறிவு இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அர்ஜுன் வந்து திட்டிருக்காங்க. நீங்களா எதுவுமே பேசல, அப்படியே வெளியே போயிடுறீங்க. இப்போ மின்னோட கையை பார்க்குறாங்க. மின்னோட கையிலேருந்து அப்படியே ரத்தம் வந்துட்டுருக்குது. மின் இங்கே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் மின்னுக்கு வந்து அப்படியே அர்ஜுன் வந்து கட்டி போட்டுருக்காங்க. மின்னு வந்துட்டு கையெடுக்குறாங்க. அர்ஜுன் நீ இப்போ எதுக்கு ஒயன்கிட்ட அப்படி பேசுகிறேன்?
அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அர்ஜுனா, ஏய் என்னடி நீ பேசுகிற? அவளுக்கு நல்லாவே தெரியும் நீ நானும் லவ் பண்ணுறோன்ட்டு. அதுவும் இல்லாமல் உன் கையில் எப்படி ரத்தம் வந்துட்டுருக்குது, இதுக்குமே கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் கொடுக்காம நீ இப்படி பேசிகிட்டு இருக்கா, நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர. இங்கே பார், அந்த மாதிரி அறிவு கட்டத்தையெல்லாம் நீ வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத, அதெல்லாம் எதுக்கு தான் என் கூட பிறந்து தொலைச்சோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அர்ஜுன் வந்துட்டு தலையில் அடிச்சுக்கிறாங்க. மின்னா அப்படியே அர்ஜுனையே பார்க்குறாங்க. அர்ஜுன், இனிமேல் ஒயனை பற்றி தேவையில்லாமல் தப்பாக பேசாத சரியா அப்படிங்கிற மாதிரி மின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த எல்லாமே நீங்கள் வந்துட்டு அப்படியே மெடிசன்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருப்பீங்க, அதை பார்த்துட்டு கேட்குறீங்க. கேட்டு இந்த மெடிசன்ஸ் வந்துட்டு அப்படியே தூக்கி மின்னோட மூஞ்சியில் போடுறீங்க. எடுத்து தொலை, தேவையில்லாமல் இன்னொரு தடவை இங்கே எல்லாம் அழுக்கு பண்ணிகிட்டு இருந்தா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டிட்டு அப்படியே மேலே போயிடுறீங்க. அர்ஜுனா எதுவுமே பேசல, அப்படியே கீழே தலையை தொங்க போட்டு உட்காந்துக்கிறாரு. அப்படியே மின்னு இருந்துட்டு, அர்ஜுன் இங்கே பாரு, உனக்கு தான் புரிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அர்ஜுன் வந்துட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரை அப்படியே லைட்டாக கலங்குறாரு. இந்த பக்கம் இந்த காலேஜ் டைம்ஸில் நீங்கள் வந்துட்டு நீங்கள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் புல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. எப்போத்தாலும் ஸ்நாக்ஸை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றது. அப்புறம் எல்லா பாய்ஸ் எல்லாருமே இருக்கும்போது ஏதோ ஒன்று பண்ணு, இந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்டேலாம் சும்மா உரண்டு இழுத்துட்ருக்கிறது, இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பீங்க. வயன் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி அவளுக்கு மின்னுக்கு வந்து எல்லாத்தையும் பண்ணுவீங்களா? இப்போது நீங்கள் வந்து காலேஜ் 3rd இயர் படிச்சுட்ருக்கீங்க, மின்னு வந்து 2nd இயர் படிச்சுட்ருக்காங்க. ஹே இங்கே பாரு, இங்கே பாரு என்ன உனக்கு கிடச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்களோட ஃப்ரெண்டாக அப்படியே லில்லி இருந்துட்டு குதிச்சிட்ருக்கா. நீங்கள் வந்துட்டு என்னடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறீங்க. இங்கே பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் நீங்களாக பார்க்குறீங்க. பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமாட்டம் நடத்துகிறாங்க. இந்த மாதிரி ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குது. நீங்களும் அதை பார்க்குறீங்க, உங்களுக்கும் ஹாப்பி ஆகிடுச்சு. சூப்பர் போரு, எனக்கு எவ்வளோ பிரியம் லக்காக இருக்குதுன்னு வச்சு எனக்கு வந்து சுத்தமாலுமே நம்ப முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா எல்லாத்தையுமே அப்படியே ஹக் பண்ணுறீங்க. அப்படியே ஜாக்காவையும் போய் ஹக் பண்ண பார்க்குறீங்க. பட் அப்படியே நீங்கள் லைட்டாக 2 ஸ்டெப் வரீங்க. ஜாக்கா என்ன, ஏதோ லவ்வை சொல்லிட்டேன், அதுக்கு நீ எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க? ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் எனக்கு உன் மேலே இருக்கிற லவ் என்றைக்குமே குறையாது, ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜாக் இருந்துட்டு நீங்களா அப்படியே ஆக்வர்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. இங்கேயா ரோஸ் வந்துட்டு, ஓஹோ அப்படி போயிட்டுருக்குதா, சரி எனக்கெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் 2 பேரும் மேனேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ரோஸ் வந்துட்டு சிரிக்கிறா. அப்புறம் மற்றவங்க எல்லாருமே அப்படியே சேரப் பண்ணுறாங்க. நீங்களா அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு ஆக்வர்டாக சிரிச்சுட்டு அப்படியே கீழே குமிஞ்சுக்கிறீங்க. பட் அப்படியே ஜாக் வந்துட்டு உங்களை ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஹக் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்துட்டு லைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே விலகி நின்றுறீங்க. இந்த பக்கம் எல்லாருமே உங்களை அவ்வளோ சேரப் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து 3 days இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நடக்க போகுது அந்த ஃபங்க்ஷன். அதுக்காக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிவிட்டு ஓகே நான் வந்துட்டு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் அப்படியே மின்னோட ரூமுக்கு போகிறீங்க. மின் ரூமுக்கு போயிட்டு மின் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றீங்க. அப்படியே மின் வந்துட்டு உங்களை பார்க்குறா. ஒயன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு தேவையில்லாமல் காலேஜில் நான் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆட்டம்லாம் போட்டுட்ருக்காதுக்காக சரியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படியே மின் வந்துட்டு பப்பி ஐஸோட உங்களை பார்க்குறா. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வேறு எதுவும் இருந்துச்சுன்னா தயங்காமல் அண்ணனுக்கு வேறு யாருக்காவது கால் பண்ண சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களாம் அப்படி கிளம்பிட்டீங்க. முன்ன வந்துட்டு அப்படியே பார்க்குறா, சிரிக்கிறா லைட்டாக. ஒரு கேரிங் கூட இவளுக்கு எப்படி காட்ட தெரியுதுன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போவா அப்படியே நீங்கள் வந்துட்டு அங்கே உங்களோட ப்ரோக்ராம்ஸை வந்து நடத்திட்டுருக்கீங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா பட் முன்ன இருந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ரேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவளை எல்லாத்துக்கு முன்னாடியும் நீங்கள் வந்துட்டு சும்மா சின்ன சின்ன இதுக்கு தான் சொல்லியிருப்பீங்க. பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி உன்னோட ட்ரெஸ்ஸோட ஃபஸ்ட்டு ஊக்க கழட்டு, செகண்ட் ஊக்க கழட்டுன்னு சொல்லிட்டு செக்ஷுவலாக வந்து டார்ச்சர் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அவளை வந்து ரொம்பவுமே எம்பாரசிங் பண்ணுற மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அவள் 2 days தான் இல்லை ஒயின் வந்துடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களாம் ஒயின் வந்துடுவான்னு சொல்லிவிட்டு முன்ன இருந்துட்டு அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பாள். பட் லாஸ்ட்டு 3rd day நீங்கள் வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி காலேஜில் ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷனாட்டம் போயிட்டுருக்கோம்.
அதில் மின்னு வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நினைப்பா. பட் அந்த ஃபங்க்ஷனில் வந்து அவளோட நேமும் இருக்கும். அவள் கிளாஸ்லேயே டாப்பராக இருக்கறனால அவளுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கும். அதனால் அவள் வந்தே ஆகணுங்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு அவள் அட்டன் பண்ணுறான். ஆனால் இந்த கிஃப்ட் வாங்கினோன்னே போயிடணும்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு நினச்சிட்ருப்பா. அப்போ வந்துட்டு அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணுறா. அர்ஜுன், நான் கிஃப்ட் வாங்கிட்டேன், வரையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அர்ஜுன் வந்துட்டு, ஏய் இல்லை இல்லை, எனக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது, நான் ஒரே ஒரு மணி நேரம் ஆகும், ஓகேவா, ப்ளீஸ் காலேஜ்லேயே இரு, ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் அப்படியே மின்னு இருந்துட்டு எதுவுமே சொல்லலை. ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹெட் நோட் பண்ணிவிட்டு அப்படியே போய் உட்கார்றா. இப்போ அப்படியே முன்ன இருந்துட்டு அந்த பர்சன்ஸ் எல்லாம் வராங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து, மின் இங்கே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. முன்ன வந்துட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கா. கூப்பிட்டா காது கேட்கல, வாடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரோசி இருந்துட்டு கூப்பிட்றா. அப்படியே முன்ன இருந்துட்டு பார்க்குறா. பார்த்துட்டு எதுவும் பேச முடியல, அப்படியே எழுந்திரிச்சு போகிறா. சொல்லுங்கள் சீனியர் அப்படிங்கிற மாதிரி. சீனியர், சரி இப்போ யார்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தில்ல, யார் கூட பேசணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படியே முன்ன வந்துட்டு பார்க்குறா. இல்லை, அது யார் கூடனா யார் கூடயும் பேசலை. என்ன பாய் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லில்லி இருந்துட்டு கேட்குறா. அவளாம் வந்துட்டு இல்லை அப்படிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சரி சரி, எங்கே பார், இங்கெல்லாம் வேண்டாம் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அவங்கள வந்துட்டு ஒரு கிளாஸ் ரூம், எம்டி கிளாஸ் ரூம் கூப்பிட்டு போகிறாங்க. இன்னும் வந்துட்டு வரவே மாட்டேன்னு சொல்லுவாள். பட் தரன்ட்டு சாய் அப்புறம் ராக்கி இவங்க 2 பேர் வந்துட்டு அப்படியே இழுத்துட்டு போவாங்க. அப்படியே கேர்ள்ஸை வந்து சேரப் பண்ணிவிட்டு அப்படியே போவாங்க. இப்போ அப்படியே முன்ன இருந்துட்டு ஒரு ரூமில், அந்த கிளாஸ் ரூமில் போட்டு அவங்க 8 பேருமே அப்படியே ரவுண்ட் அப் பண்ணி நிற்கிறாங்க. நின்றுட்டு, ஏன் நீ இவ்வளோ புவராக இருக்க? உனக்கெலாம் நீ இருக்கிற இந்த மாதிரி புவர் இதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய காலேஜில் நீ வந்து சேரலாமா? உன்னோட ஒரு சீட் எங்களுக்கு எவ்வளோ லட்சத்தை கட்டி இந்த காலேஜில் படிக்க வைக்கிறாங்க தெரியுமா எங்கள் அப்பா அம்மா. நீ மட்டும் அப்படியே ஈஸியாக வந்து உட்காந்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஜாஸ்மின் வந்துட்டு பேசிகிட்ருக்கா. அப்படியே முன்ன வந்துட்டு, இல்லை இல்லை, அது வந்து எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சிருந்துச்சு அதனால தான் அப்படிங்கிற மாதிரி முன்ன வந்துட்டு அப்படியே தயங்கி பேசிகிட்ருக்கா. இந்த பக்கமாக சரி இருந்துட்டு கம்முன்னு இல்லாமல் அப்படியே மின்னோட ஹிப்பை வந்துட்டு அப்படியே தொடுறான். முன்ன வந்துட்டு அப்படியே ஃப்ளென்ச் ஆகி அப்படியே அந்த கையை வந்து தட்டி விட்டுறான். என்ன பண்ணுறீங்க, ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல, ப்ளீஸ் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முன்ன வந்துட்டு சொல்லிகிட்ருக்கா. பட் அவங்களா, என்ன தைரியம் இருந்துச்சுன்னா என் கையை நீ தட்டி விட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி சரி இருந்துட்டு அப்படியே ஹேரை பிடிக்கிறா. முன்ன வந்துட்டு, ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுருங்க சீனியர், ப்ளீஸ் சீனியர் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறா. பட் அவங்க பாய்ஸாக இருந்துட்டு எதுவுமே கேட்கல. அவளை வந்து தப்பாக பேட் டச் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. கேர்ள்ஸாக இதை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்ருக்காங்க அவங்க 3 பேரும். இப்போ முன்ன வந்துட்டு அப்படியே கத்து அப்படி எக்கோவாட்டாக கேட்குது. இப்போ அந்த பக்கம் வந்துட்டு ஒரு ஸ்டாஃப் அப்படியே போகிறாங்க. அவங்களாம் என்ன சத்தம் கேட்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா அங்கே இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. பாய்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. இப்போ முன்ன இருந்துட்டு அப்படியே குறுகி போய் அப்படியே கீழே உட்காந்துட்ருக்கா. என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸர் இருந்துட்டு வராங்க. அந்த பாய்ஸா, சும்மா ஜூனியருக்கு கிளாஸ் எடுக்க வேண்டியிருந்துச்சு, அதுதான் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ எதுக்கு நீங்கள் உள்ளே வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். இங்கே பாரு, நான் ப்ரொஃபஸர், தேவையில்லாமல் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே முன்ன இருந்துட்டு பிடிக்கிறாங்க. அப்படியே பாய்ஸாக இருந்துட்டு, இன்னைக்கு காப்பாற்றிட்டீங்க, எப்பவுமே அவள் பின்னாடியே சுற்றிட்டு இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தனவாயிட்ட கேட்குறாங்க. டீச்சர் எதுவுமே சொல்ல. அவங்க வந்துட்டு அப்படி முன்ன வந்துட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. முன்ன அப்படி ஷிவர் ஆகிட்டு இருக்குது. அவளுக்கு உடம்பு கை கால் எல்லாமே ஷிவர் ஆகுது. அவள் அவ்வளோ பயந்துட்டுருக்கா. ஒன்றும் இல்லை, இங்கே பாரு, எதுவும் பண்ணாங்களா உன்னை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பட் முன்ன வந்துட்டு அப்படியே ஹக் பண்ணி அந்த டீச்சர் அல்லுன்னு எழுதிட்டுருக்கா. இப்போ முன்ன இருந்துட்டு அந்த டீச்சரை கொண்டு போய் அவங்களோட வீட்டில் விட்டுட்டு வந்துடுறாங்க. இந்த பக்கமாக அர்ஜுன் வந்திருப்பான் காலேஜுக்கு. அப்படியே தேடிட்டு இருப்பாங்க. பட் அர்ஜுனுக்கு வந்து முன்ன கிடச்சிருக்கவே மாட்டாங்க. இப்போ அப்படியே ரோஸ் இருந்துட்டு பார்க்குறா. அர்ஜுன் தானே அது, அர்ஜுன் இங்கே வந்திருக்கா, வயந்தா அங்கே போயிருக்காள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அர்ஜுன்கிட்ட வராங்க. அர்ஜுன், நீங்கள் வந்திருக்கா, வயந்தா அங்கே போயிருக்கானே அப்படின்னு சொல்கிறான். அதுவும் இல்லை ரோசி, அது வந்து நான் வேறு ஒருத்தங்களுக்காக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன வேறு ஒருத்தங்களுக்கா, யாருக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரோசியோட டோனே மாறுது. அர்ஜுன் வந்துட்டு, அது ஒன்றும் இல்லை, அது ஜஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரோசி வந்துட்டு லைட்டாக சிரிச்சிட்டு அப்படியே அர்ஜுன்கிட்ட வந்து பேசுகிறா. சரி அர்ஜுன், அப்படியே கேன்டீன் போய் எதுன்னு சாப்பிட்லாமா அப்படிங்கிற மாதிரி. இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வராங்க. இப்போ அப்படியே
பாய்ஸ் கிட்ட வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க அர்ஜுன் வந்துட்டு. பாய்ஸ் வந்துட்டு, அப்புறம் உங்கள் தங்கச்சி வேறு இப்படி ஃபாரினுக்கு போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம்மா, ஏதோ உருப்படியாக இதையாச்சும் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இண்டஸ்ட்ரியே எப்படி இருந்தாலும் நீங்களும் உங்களோட தங்கச்சின்னு தானே கட்டி ஆள போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜாக்சன் வந்துட்டு கேட்குறாங்க. ஆமாம்மா, சரி விடு. அப்புறம் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் மீட்டிங் வேறு இருந்துச்சு, அது உங்கள் அப்பா கூட தான் நடந்துச்சு. ஐ திங்க் உங்கள் அப்பா இந்த ப்ராஜெக்ட் மீட்டிங்கை ஓகே பண்ணிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க ஜாக்சன் வந்துட்டு, ஆமாம்மா, கவலைப்படாதீங்க, எல்லாமே அட்டன்லாம் கரெக்டாக பண்ணிடுவாங்க, உங்களோட அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அப்படியே ரோசி கூப்பிட்டதுக்கு, இல்லை ரோசி, எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு, சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அர்ஜுன் வந்துட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கமாக மின்னு இருந்துட்டு அப்படியே ரெஸ்ட் ரூமில் அப்படி அவளோட உடம்பு ஃபுல்லாக தேய்ன்னு அந்த தேய்ச்சிட்ருப்பா. என்னென்னு முடியல, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கு, எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கு, எனக்கு பயமாக இருக்கு. அண்ணா 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 எங்கண்ணா இருக்கீங்க? அண்ணா வாங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா, அண்ணா எனக்கு ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்குண்ணா. அண்ணா அர்ஜுன் அர்ஜுன் ஒயன் ஒயன் நீ இருந்திருந்தீங்கன்னா எப்படி ஆயிருக்குமா ஒயன் இங்கே ஒயன் போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ அப்படியே இந்த ஷவர் கீழே உட்காந்துட்டு அழுதுட்ருக்கா. இப்போ அப்படியே அவள் வந்துட்டு அந்த ஷவர்லேருந்து வெளியே வந்துடுறா. இப்போ அர்ஜுன் வந்துட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே இப்போ தான் என்ட்ரு ஆகிட்டு மின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க. அர்ஜுன் வரதை பார்த்தோன்னே மின் வந்துட்டு அவங்களோட டியர்ஸ் ஃபுல்லாக அப்படியே வைப் பண்ணிவிட்டு அப்படியே அர்ஜுன் பார்க்குறாங்க. அர்ஜுன் வந்துட்டு ஐயோ மின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. சாரி லேட் ஆயிடுச்சு ரியலி சாரி, இன்னொரு டைம் இந்த மிஸ்டேக் சுத்தமானமே நான் பண்ண மாட்டேன், சாரி டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே மின் வந்துட்டு எதுவுமே பேசலை. அவர் வந்துட்டு அப்படியே சைலண்ட்டாகவே இருக்கா. அர்ஜுன் வந்துட்டு சரி கோவமாக இருக்கான்னு சொல்லிட்டு, சாரி கோவப்படாதா, ஓகேவா, உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மின் வந்துட்டு இல்லை, நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும் ப்ளீஸ் இப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே புஷ் பண்ணுறாங்க. அர்ஜுன் வந்துட்டு என்னடி கோவமாக இருக்கியா ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் வராங்க. அர்ஜுன் கிட்ட அப்படியே கையை கட்டி நிறுத்திடுறாங்க. ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் தனியாக இருக்க விடுன்னு சொல்லிட்டு அப்படியே அர்ஜுன் வந்துட்டு ஒன்றும் பேசாமல் அப்படியே கிளம்பிடுறாரு. இந்த பக்கமாக மின் வந்துட்டு அப்படியே அழுதுட்ருக்கா. நீங்கள் வந்துட்டு பிஸ்னஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த ப்ரோக்ராமிங் இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வரீங்க. வந்துட்டு நீங்கள் அப்படியே மின்னோட ரூமுக்கு போகிறீங்க. மின்னை பார்க்குறீங்க. மின்னு வந்துட்டு அப்படியே தூங்கிட்டுருப்பா. கையை ஹேண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே லைட்டாக ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுறீங்க. போனோன்னே இப்போ பார்த்தோம்னா அடுத்த நெக்ஸ்ட் டே நீங்கள் காலேஜுக்கு போகிறீங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேலாம் நார்மலாக பேசிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க. என்ன இன்றைக்கி மின்னும் வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்குறீங்க. அவளுகளா, அதெல்லாம் ஒன்றுமில்ல, இன்னிலாம் அவள் காலேஜுக்கு வரதே டவுட் தான் அப்படிங்கிற மாதிரி நக்கலா சொல்கிறாங்க. நீங்களா என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்கள அது வந்து அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ளேயே அப்படியே உங்கள் கிளாஸ் வந்து ஆரம்பிக்குது. அப்படியே ஒயன் வந்துட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறாங்க. இவ்வளோ எதுவும் பண்ணியிருப்பாங்களா, எதுவும் ரேக் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் யோசிக்கிறாங்க. ஐயோ மின்கிட்ட வேறு எதுவுமே கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கிளாஸ்லேருந்து அப்படியே வெளியே போயிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸாக எங்கடி போகிறோம், நாங்களும் வரோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்லை ரெஸ்ட் ரூம் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே போயிடுறீங்க. அப்படியே போகும்போது மின்னுக்கு வந்து கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பட் மின்னு வந்து அங்கே எடுக்கவே இல்லை. இப்போ நீங்கள் அப்படியே கிராஸ் ஆகும்போது அப்படியே ஒரு ஸ்டாஃப் பார்க்குறீங்க. அந்த ஸ்டாஃப் உங்களை பார்க்குறாங்க. அப்படியே நிறுத்திட்டு, ஒயன் நீங்கள் பாரு ஒயன், எனக்கு நீ எவ்வளோ ஒரு ப்ரில்லியண்ட்டான ஸ்டூடெண்ட், நீ எவ்வளோ திறமையாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுற, தேவையில்லாமல் இந்த மாதிரி பசங்க கூடையெல்லாம் சேர்ந்து ஏன்டா இப்படி கெட்டு போகிற, அந்த மின் பொண்ணு ரொம்ப பாவம், எதுக்கு நீங்கள் அவ்வளோ போட்டு இப்படி ரேக் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேம் என்ன சொல்கிறீங்க, ரேக் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் நீ அடிக்கடி ரேக் பண்ணுறது கூட நான் பார்த்துருக்கேன், அதுவும் நீ ஃப்ரெண்ட்லியாக இந்த மாதிரி தான் ரேக் பண்ணியிருக்க. பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னு தெரியுமான்னு சொல்லிவிட்டு அங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்படியே ஒயனுக்கா ஷாக் ஆயிடுது. ஒயன் வந்துட்டு ஒரு செகண்ட் கூட யோசிக்கலாம், அப்படியே ஓடி போகிறா வீட்டுக்கு. ஓடி போய் மின்னோட ரூம் ஓப்பன் பண்ணுறா. மின்னா அப்படியே அங்கே அந்த கார்னரில் அப்படியே உட்காந்துட்ருக்கா. அப்படியே குறுகி போய் உட்காந்துட்ருக்கா. அப்படியே பார்க்குறா ஒயன் வந்துட்டு. மின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் வரா. அப்படியே இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டாக மின்னு வந்து ஒயனை பார்க்குறா. ஏன்னா நைட்டு வந்து இருக்கும்போது அவள் தூங்கிட்டு இருப்பா. இப்போ வந்துட்டு மின்னு வந்துட்டு ஒயனை பார்த்தோன்னே ஒயன் 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 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஃபுல்லாக ஹக் பண்ணி அந்த அழுகிறா. ஒயனோட கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸ் வந்து ஃபால் ஆகுது. அப்படியே அந்த ஹக்கை வந்து பிரேக் பண்ணுறா ஒயன் வந்துட்டு.
இங்கே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹேண்டை பிடிச்சிட்டு போகிறா. இப்போ பார்த்தோம்னா ஈவினிங் டைம் இந்த மாதிரி ஆகிருக்கும்டா. ஃபுல்லாக கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த ஈவினிங் டைமில் அப்படியே ஒயன் வந்துட்டு மின்ன பிடிச்சிட்டு அப்படியே போகிறா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த பப்பில் பார்ட்டி பண்ணிகிட்ருப்பாங்கன்னு தெரியும், அந்த பப்புக்கு போகிறா. போய் அங்கே இருக்கிற டிஜே எல்லாத்தையுமே போட்டு அப்படியே உடச்சி தள்ளுறா. மின்னா அப்படியே பயந்துகிட்டே போய் ஒயன் கைக்கிட்ட பிடிச்சிட்டு நிற்கிறா. அதை உடச்சோன்னா அப்படியே அங்கே இருக்கிற சத்தம் எல்லாமே சைலண்ட் ஆகிடுது. இப்போ வா அப்படியே ஒயன் வந்துட்டு மின்ன கூப்பிட்டு அப்படியே அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போகிறா. பார்த்தா அப்படியே போயிட்டுருக்கீங்க. அவங்களா ஒயன் என்னாச்சு, எதுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே முன்ன பார்க்குறாங்க. என்ன பில் பண்ணுறதுக்கு இங்கேயே கூப்பிட்டு வந்துட்டு போல இருக்குது, சரியான பீஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி இருந்துட்டு சொல்கிறா. நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்கலாம், அங்கேருந்து சரக்கு பாட்டில் எடுத்து அப்படியே மண்டையிலே அவனோட மண்டையில் அடிச்சிடுறீங்க. அவ்வளோ ஒயன் என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தலையில் பிடிக்கிறா. மற்ற பாய்ஸாக இருந்துட்டு ஒயன் என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜாக்சன் வந்துட்டு ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்படியே ரோஸ் லில்லியில் அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. இங்கே நீங்கள் இருந்துட்டு யார் மேலே கை வைக்கிற? அவள் யாருன்னு தெரியுமா? அவள் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? முன்ன எப்படிடா உங்களால் ஹர்ட் பண்ண முடியுது? முன்ன ஹர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. ஒயன் என்ன பேசிகிட்டு இருக்கா? நீ அவளை ஹர்ட் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவள் என் கூட வாழ்ந்தவ. சின்ன வயசுலேருந்து நாங்களும் அவங்களும் வந்துட்டு வளர்ந்துட்டுருக்கோம். அவளை நான் ஹர்ட் பண்ணுறேன்னா இல்லையான்ட்டு அது அவளுக்கு தெரியும். 3வது மனுஷங்களாக இருந்துட்டு நீங்கள் பார்த்தது தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ரேக் பண்ணியிருந்தாலும் கூட பரவாயில்ல, பட் நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக போய் அவளை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. இங்கே பாடுறா, உன்னை ஏதோ பழகின தோசைனால விட்டு தொலைகிறேன். இன்னொரு தடவை உங்கள் யாராவது மின்னோட மேலே கண்ணு பட்டுச்சு, இந்த ஒயனோட இன்னொரு ஃபேஸை நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா டராராக மிரட்டுறீங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கா ஒன்றுமே புரியல. நீங்களா அப்படியே அவங்க எல்லாத்தையும் பார்த்து டெத் கிளார் விடுறீங்க. இவ யாருன்னு தெரியுமா? லீ இண்டஸ்ட்ரியோட ஒரே சன், அர்ஜுனுக்கு மனைவியாக போகிறவ. ஷீஸ் த குவீன், ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு கத்துறீங்க. லீ இண்டஸ்ட்ரியோட குயின்னு சொல்லிட்டு அப்படியே ரோஸா அப்படியே ஷாக் ஆகிடுறா. அப்படியே மற்ற பாய்ஸ் வந்துட்டு எதுவுமே பேசாமல் அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. ரோஸ் வந்துட்டு ஒயன் என்ன சொல்கிற? உன்னோட அண்ணனோட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், என் அண்ணனுக்கு ஒய்ஃபாக போகிறவ. உன்னோட கேவலமான பார்வை மட்டும் இன்னொரு தடவை இவன் மேலே பட்டுச்சு, ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு நீங்கள் பாட்டு போயிடுறீங்க. முன்ன இருந்துட்டு உங்கள் பின்னாடியே தான் நின்றுட்டு இருந்திருப்பா. அவளுக்கா உங்களோட ஹேண்டை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு இருப்பா. நீங்களும் வந்துட்டு அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அப்படியே இருந்துட்டு வெளியே வரீங்க. வெளியே வந்து முன்னோட டிஎஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு சரி வா நம்ம ஒரு லாங் ட்ரைவ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒரு லாங்கான ட்ரைவுக்கு போகிறீங்க. மின்னுக்கா இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது. இதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு கண்ணை மூடி அப்படியே கண்ணை திறக்கிறீங்க. உங்கள் கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. இப்போ நீங்கள் வந்துட்டு அப்படியே காரை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க. உங்களோட பிளேஸ்க்கு வந்துட்டீங்க. இப்போ உங்களோட ஹார்வர்டுக்கு போகிறீங்க. அங்கே போனோன்னே அப்படியே பாய்ஸ் இருந்துட்டு அங்கே நின்றுட்டுருக்காங்க. சுகாவும் ஜெய்காவும் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்க மாதிரி உங்களுக்கு வந்துட்டு காட்டுறாங்க. இப்போது மற்றவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சு. பட் அந்த வீட்டில் உங்கள் அம்மா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களாம் நினச்சிட்ருக்காங்க. இப்போது நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் கேதர் பண்ணுறீங்க. கேதர் பண்ணிவிட்டு இன்றைக்கி இங்கே யாருக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை, எல்லாருமே வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்படியே அவர் வந்துட்டு பார்க்குறாங்க. அங்கே வந்து ஷிப்ஸ்லாம் இருக்கும்லடா, அந்த மாதிரி ஷிப்ஸ் ஹார்வர்டு அங்கேருந்து ஏற்றுமதியெல்லாம் பண்ணுவீங்களா, ஃபஸ்ட் சீனில் நம்ம பார்த்துருப்போம்ல அந்த மாதிரி ப்ளேஸு. அங்கே இருக்கிறவங்களும் அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. என்ன மேம் சர்க்கில் ஏற்ற வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேயே ஒரு ஒர்க்கு சொல்கிறான். உங்களுக்கு டபுள் சேலரி தரேன்டா போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவங்களே எதுவும் பேசல, அப்படியே போயிடுறாங்க. பட் பாய்ஸ் மட்டும் அங்கேயே நிற்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. என்ன ஹோபி இன்றைக்கி வரல போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பாய்ஸ் கிட்டே கேட்குறாங்க. பாய்ஸா இல்லை அவனுக்கு ஒரு ஒர்க் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓ ஓக்கா, சரி சரி ஓகே தானே பார்த்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உட்காடுறாங்க.
இப்போ இருந்துட்டு ஜின்னு இருந்துட்டு அங்கே தான் இருக்காங்க. ஏன்னா ஜின்னு வந்து இந்த மாதிரி இல்லீகலான ஒரு பொருளை வந்து அப்படியே வேற ஒரு பக்கத்தால் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து உங்களுக்கு கூட கொலாபரேஷனே பண்ணியிருப்பாங்க. இப்போ அவரும் அங்கே தான் இருக்கிறாரு. நீங்களா சரி நீங்களும் போங்க, எதுக்கு இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எல்லாத்தையும் அமுச்சுட்டு நீ என்னத்தை பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓ பரவாயில்ல, இப்போ தான் என்கிட்ட கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவங்களா அப்படி பார்க்குறாங்க. இப்போ இருந்துட்டு ஆரம்பிச்சுட்டு இல்லை ஒயன், அது வந்து நேற்று நைட் நடந்ததை பற்றி டோன்ட் கேர், ஓகே, நான் தான் அதை மறந்துட்டேன்னு சொல்கிறேன்ல, விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே அவங்கள டிஸ்கஸிங்கான லுக்கை உங்களை பார்த்து விடுறாங்க. நீங்கள் வந்துட்டு ஓகே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போங்க, இங்கெல்லாம் நீங்கள் நிற்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவங்களுக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரியுது. அவங்க வந்துட்டு அந்த பிளேஸை மட்டும் இது பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஜின்கிட்ட ஒரு கேமரா ஆட்டம் இருக்கும். அந்த கேமராவை அங்கே அப்படியே பட்டன் இந்த கேமரா மாதிரி பேஸ்ட் கேமரா மாதிரி அதை அப்படியே ஒரு 2-3 இடத்துல அப்படியே ஓட்டி விட்டு அப்படியே கிளம்புறாரு. நீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஸ்மெக் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா அப்படியே அர்ஜுனும் மின்னுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகி முடிஞ்சிருக்கும். இங்கே அர்ஜுன் வந்துட்டு அப்படியே கோவப்பட்டு அப்படியே அவங்க ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இங்கே ரோஸ் வந்துட்டு இந்த ஒயன் இதுக்கு தான் எல்லாத்தையுமே கெடுத்து விட்றாலும் இன்றைக்கி நைட் எனக்கும் அவனுக்கும் ஏதோ நடந்திருக்க வேண்டியது நேற்று நைட், ஆனால் அவள் எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணி விட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே திட்டிக்கிட்டு உட்காந்துட்ருக்கா. இப்போ அவளுக்கு ஒரு அப்படியே கால் வருது. அதை பார்த்தா அர்ஜுன் தான். அர்ஜுன் கிட்ட இருந்துட்டு அப்படியே அட்டன் பண்ணுறா. அர்ஜுன் சாரி சாரி நேற்று ஒரு டென்ஷனாக இருந்துட்டேன், அதனால தான் வந்துட்டேன், சாரி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போவா அப்படியே ரோஸ் இருந்துட்டு எதுவுமே பேசல. சாரிம்மா, பட்டு கோச்சுக்காத, நான் இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் உனக்கு வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே அவங்க வந்துட்டு என்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டேன்ல, நீ வந்து கிளம்பி இந்த இடத்துக்கு வந்துடு, ஓகேவா, நம்ம ஒரு நைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 நைட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே ரோஸா அப்படியே ப்ளஷ் ஆகுறா. சரி நானும் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் தான் இருக்கேன், நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களும் வந்து சரின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ அழகாக ப்ரிட்டியான அவ்வளோ செக்ஸியாக இருக்கும், ப்ரிட்டியாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி ஆகிட்டு அந்த அம்சுட்ட அட்ரஸ்க்கு வந்துட்டு போயிட்டுருக்கா. இப்போ அவள் காரில் போயிட்டே இருக்கா. பட் அவள் காரில் போயிட்டுருக்கும்போது அப்படியே அவளோட கார் 4-5 கார் அப்படியே சூழ்ந்தது. அவளை அப்படியே பயந்துடுறா. கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு அந்த பிரேக்கை போட்டு நிறுத்துறா. அப்படியே பின்னாடி வந்துட்டு இருந்த ஒரு வண்டி அப்படி போட்டு அடிக்குது. அவளை அப்படியே முன்னாடி ஸ்டியரிங்கில் அப்படியே மண்டை பட்டுட்டு அப்படியே பின்னாடி வரா. அப்படியே மயக்கம் போட்டுடுறா. இங்கே அந்த 5 கார்லேயே வந்திருப்பாங்களா, அவங்களாம் வந்துட்டு அப்படியே வந்து ரோஸியை இருந்துட்டு அப்படியே அவங்க காரில் தூக்கி போட்டு போயிடுறாங்க. இப்போ அவள் வந்துட்டு அப்படியே லைட்டாக மயக்க தெளிஞ்சிட்டு அப்படியே பார்த்தா அவள் கண்ணு ஃபுல்லாக அந்த சீஸு, அதுக்கப்புறம் ஷிப்ஸாக தான் தெரியுது. அவளா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு உட்காந்தானா அப்படியே வந்துட்டு பார்த்தா அங்கே 5-6 பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. ஒரு வேளை எந்திரிச்சிட்டா போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஒரு வாய்ஸ் கேட்குது. அந்த வாய்ஸ் கேட்டு அப்படியே அவளுக்கு ஷிவர் ஆகுது. அப்படியே திரும்பி பார்த்தா அது வந்து ஒயன், த மாஃபியா குவீன். அங்கே அவ்வளோ கெத்தாக நின்றுருக்காங்க. இப்போ ரோஸ் வந்துட்டு ஒயன் எதுக்கு ஒயன் என்ன இங்கே கூப்பிட்டு வந்திருக்கா, உங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சுன்னா வச்சுக்கோவேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சுனா அவனுக்கு தெரிஞ்சா என்ன, தெரியாட்டு எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஒயன் எதுக்கு ஒயன், எதுக்குன்னு கேட்குறேன், எதுக்குன்னு உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவ்வளோ அப்படியே பேந்து முடிக்கிறான். ஒயன் இங்கே பாரு ஒயன், அது ஏதோ பாஸ்ட் தானே, பாஸ்ட் எதுக்கு பிடிச்சி தொங்கிட்டே இருக்க, அதெல்லாம் விட்டுலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீங்களா விட்டுறது, எனக்கு இது நல்ல ஐடியாவே தெரியுது, சரி விட்டுருவான் விடு, ஆனால் இது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், நாளாச்சு நான் இருந்துட்டு விட்டுருப்பேனே, போட்டு தள்ளாமல் இருந்திருப்பேன் லில்லியை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்படியே அவ்வளோ ஷாக்கில் பார்க்குறா. ஒயன் என்ன சொல்கிற, லில்லியா அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவர் வந்துட்டு ஷேக்கிங் அவளோட வாய்ஸோட கேட்குறா. ஆமாம், ஜஸ்ட் 1 day பிஃபோர் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்படியே அவர் வந்துட்டு
ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஓ அதுக்கப்புறம் கப்பிள் ஆக்சிடெண்ட் கேள்விப்பட்டிருப்பியே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே அவளுக்குலாம் ஐஸ்லாம் வியர்ட் ஆகுது. ஓ ஒயன் நீ தான் அதையும் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஷேக்கிங்கில் கேட்குறா. நான் பண்ணாமல் வேறு யார் பண்ணுவா? வேறு யாருக்கிட்டையாவது வச்சுருக்கீங்களா? யாருக்கு தெரியும், நீங்களா நிறைய பேர்கிட்ட வச்சுருக்கீங்க, அதில் யாரோ ஒருத்தங்க இது பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சிரிக்கிறீங்க. இப்போ வந்துட்டு அப்படியே ரோஸ் வந்துட்டு ஒரு காலை பிடிச்சிடறா. ஒயன் 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 வேண்டாம் ஒயன் உங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் ஒயன் தெரியுமா? இங்கே பாரு, அவரும் நானும் உண்மையாலுமே அவ்வளோ சின்சியராக அவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணிகிட்ருக்கோம் ஒயன் ப்ளீஸ் ஒயன் எங்களை விட்டுரு ஒயன். என்ன ட்ரூவாக லவ் பண்ணுறியா? அச்சோ உன்னோட அவ்வளோ பியூரான லவ் உன்னோட லவ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் ஒயன் உங்கள் அண்ணனை நான் எனக்கு முதல்ல பார்த்ததுலேருந்து லவ் பண்ணிகிட்ருக்கேன் ஒயன் ப்ளீஸ் ஒயன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கெஞ்சுறா. நீங்கள் வந்துட்டு ஓ அவ்வளோ டூராக லவ் பண்ணுறீங்க நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படியே நீங்கள் வந்துட்டு கேட்குறீங்க. ஆமாம் ஒயன் அவ்வளோ லவ் பண்ணுறேன். அந்த லவ்வில் தான் ஏதோ தெரியாமல் லவ்வில் பண்ணிட்டேன். சரி இன்னுமா எங்கள் அண்ணனை அவ்வளோ லவ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கேட்குறீங்க. ஆமாம் ஒயன் உங்கள் அண்ணனை அவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணுறது தெரியுமா? ஓ ஓகே அப்புறம் இது என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறீங்க உங்கள் டேப் எடுத்து. அதுலையா அப்படியே வந்துட்டு போதும் விடு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த மார்னிங் சவுண்ட்ஸ் அப்படி கேட்குது. அவளோட ஐஸ் எல்லாம் அப்படியே வியர்ட் ஆயிடுது. சொல்லு இது என்னது? எங்கள் அண்ணனுக்கு அப்போனா நீ துரோகம் பண்ணுற? ஐயோ எங்கள் அண்ணனுக்கு நீ துரோகம் தானே பண்ணுற? இது நம்மளோட ராக்கி தானே அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு நீங்கள் என்ன ஸ்மார்ட் பண்ணி கேட்குறீங்க. அவ்வளோ வந்துட்டு ஒயன் இல்லை ஒயன் அது ஃபேக்குன்னு சொல்லாத, இதெல்லாம் ஒரிஜினல்னு எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும். எதுக்கு இப்போ இப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா கேட்குறீங்க. அவ்வளோ அப்படியே ஷேக் பண்ணுற வாய்ஸை. ஒயன் இது ஏதோ பாஸ்டில் ஒயன் உங்கள் அண்ணனை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியா? பட் இந்த வீடியோ ஃபுட்டேஜ் ஜஸ்ட் 2 டேஸ்க்கு முன்னாடி தான் கிடச்சிச்சு. அது கரெக்டாக எப்படி சொல்லணுன்னா, நீ பத்திரிக்கை வைக்க போனேல உன்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு கூப்பிட்றதுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, அப்போ தான் இது பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க. இல்லை உண்மையாலுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு சொல்கிறா. இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த வீடியோ இன்னும் ஃபார்வர்ட் பண்ணி காட்டுங்க. அதுலையா அதான் உனக்கு என்கேஜ்மெண்ட் வேறு ஆக போகுது ஏண்டி முன்னே என்கிட்டயே வந்து இப்படி இது பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். என்கேஜ்மெண்ட் ஆகுது, ஆனால் அவன் கொஞ்சம் கூட பிடி கொடுக்க மாட்டேறான்டா. எதுக்கு எடுத்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம்ன்ட்டு சச்சா போரிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நீங்களா அப்படியே பார்க்குறீங்க அவளை. வந்துட்டு இல்லை ஒய் அப்படிங்கிற மாதிரி அவளை வந்துட்டு அப்படியே சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு இல்லை ஒயன்னா எங்கள் அண்ணனுக்கு துரோகம் தானே பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அப்படியே அவர் வந்துட்டு ஒயன் உண்மையாக இல்லை ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கான். இப்போ இருந்துட்டு அப்படியே அந்த டேப் இருந்துட்டு அவள் பிடுங்கி அப்படியே கீழே உடச்சிட்றா. ஒயன் விட்டுரு ப்ளீஸ். நாங்கள் எங்களோட லைஃப்பை வேறு எங்கேயாச்சும் அர்ஜுன் கூட வாழ்ந்துக்கிறேன் ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படியே நீங்கள் வந்துட்டு ஐயோ அந்த டேப் வேறு உடச்சிட்டில்ல, அச்சோ என்ன பண்ணுறது, லில்லி எப்படி செத்தான்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லில்லி எப்படி செத்தான்னு சொல்லிட்டு இன்னொரு டேப் மூலியமாக காட்டுறீங்க. அதில் அவளை அப்படியே ரேப் பண்ணி மர்டர் பண்ணிப்பாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னா அவளுக்கு அவ்வளோ ஷாக் ஆயிடுது. அப்படியே சுற்றி பார்க்குறா. அவளோட பாடி கார்ட்ஸாக அவளை ஒரு மாதிரியே பார்த்துட்ருக்காங்க. அதை பார்த்தோன்னா அவளுக்கு பயம் வந்தது. ஒயன் வேண்டாம் ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பின்னாடி போகிறா. பட் பாடி கார்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் வராங்க. அவள் வந்துட்டு முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி போகிறா. அவனால் முடிஞ்ச அளவுக்கு ஓடுறா, அவ்வளோ தூரமாக ஓடுறா. நீங்களும் அப்படியே சிரிச்சிட்டு நிற்கிறீங்க. இப்போ அப்படியே அந்த ஒரு பர்சனுக்கு மேலே அப்படியே பம்ப் பண்ணிடுறா. இந்த பக்கம் பார்த்தோம்னா அப்படியே பாய்ஸ் இருந்துட்டு ஃபஸ்ட்லேருந்து அவங்க என்ன ரியாக்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்டா. இப்போ இருந்துட்டு இன்னொருத்தையை கடத்திட்டு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு சொல்கிறா. ஆமாம் அது வேறு யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவள் ஃப்ரெண்ட்ஸில் வேறு யார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ
அதில் ரோசி மட்டும்தான் இருக்கா. ஏய் என்ன ரோசியா? அது அது அவளோட அண்ணனோட ஃபியான்சி இல்லடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ண காத்திருக்காளோ ஃபேமிலியை நாசம் பண்ணுறதுக்குன்னே இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே வியந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே இங்கே வந்தது அப்படியே அவளை வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தது இதெல்லாம் பார்க்குறாங்க. ஏய் அவள் அண்ணனை எவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான், இப்போ கூட அவள் கொஞ்சம் கூட இது பண்ணாமல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜிம்மின் வந்துட்டு அப்படியே எந்திரிக்கிறாங்க. இப்போவா அப்படியே ஒயன் வந்துட்டு அந்த வீடியோ ப்ளே பண்ணி காட்டினாங்களே, அந்த வீடியோ அப்படியே சவுண்டு அதெல்லாம் அவங்களுக்கு கேட்குது. அந்த வீடியோ சவுண்டு கேட்குதுடா, அந்த வீடியோ என்னங்கிறது தெரிய மாட்டேங்குது. இப்போ அப்படியே ஜின்னு இருந்துட்டு பார்க்குறாங்க. ஜின்னு இருந்துட்டு சுகாவை பார்க்குறாங்க. சுகாவும் ஜின்னு இருந்துட்டு இப்போ அந்த டேபை வந்து ஹேக் பண்ணி அந்த டேப்பில் என்ன நடந்துருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஏன்னா இருக்கிற எல்லா சிஸ்டத்துலேருந்து எல்லாத்துலேயுமே அவங்க வந்து எல்லா ட்ராக்கிங் டிவைஸ்லேருந்து எல்லாத்தையுமே வச்சுருப்பாங்க. இப்போ அதை ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு வந்துட்டு அப்படியே அவகிட்ட மேக் அவுட் பண்ணிட்டு இருந்தது வந்து பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் எதுவுமே பேசல, அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துடுறாங்க. அங்கே என்ன தான் நடக்குதுன்னு பார்க்குறதுக்காக. அவள் கெஞ்சிட்டு இருக்கிறது இந்த மாதிரி ஓடுறது எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க. அவளுக்கு எதுவும் ஆயிரப்போகுதுரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்துட்டு அப்படியே சுகா இருந்துட்டு இறங்குறாங்க. அதுக்குள்ளேயே இந்த மாதிரி இன்னொருத்தவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அது யாருன்ட்டு பார்க்கும்போது அர்ஜுன் அங்கே நின்றுட்டுருக்கான். ரோஸ் வந்துட்டு அர்ஜுன் 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 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபுல்லாக ஹக் பண்ணிக்கலாம். அர்ஜுன் உன்னோட சிஸ்டர் சைக்கோ தான் அர்ஜுன், என்னை பிடிச்சிட்டு வந்து என்னை கொல்றதுக்கு பார்த்தா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படியே அர்ஜுன் வந்துட்டு என்ன சொல்கிறேன், அந்த பிச்சு அந்த அறிவு கிட்டவோ அப்படியே உன்னை பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறான். நீங்கள் வந்துட்டு ஆமாம் அர்ஜுன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அர்ஜுன் வந்துட்டு இங்கே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போகிறாங்க. அப்படியே ரோஸ் வந்துட்டு அர்ஜுன் வேணா அர்ஜுன் வீட்டுக்கு போயிடலாம், வா அர்ஜுன் சொல்லிட்டு பட் அப்படியே அர்ஜுன் வந்துட்டு அவ்வளோ ஃபோர்ஸாக இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. அப்படியே அர்ஜுன் வந்துட்டு அங்கே அவ்வளோட ஹேண்டை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே ஒயனை பார்க்குறாங்க. ஒயனை பார்த்துட்டு அப்படியே காலர் பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு என்ன ஒரு வேலையும் கூட உன்னால் உருப்படியாக பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இங்கே பாய்ஸ் அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. என்னென்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ரோஸா அப்படியே முழிச்சு பார்க்குறா. இப்போ அவள் வந்துட்டு ஒரு வேலையும் கூட உன்னால் உருப்படியாக பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ரோஸை பார்க்குறாங்க. ரோஸ் இருந்துட்டு அர்ஜுன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அர்ஜுனே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ அர்ஜுன் ஏன் அர்ஜுன் இப்படி பேசுகிறேன், நம்ம லவ் பண்ணமில்ல. என்ன லவ் பண்ணமா? யார் லவ் பண்ணா? நீ தானே பண்ண, அதுவும் என்ன லவ் பண்ணலையே, என்ன லஸ்ட் தானே பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறான். அப்படியே ரோஸுக்கு என்ன பேசுறது எதுவுமே புரியல. அப்படியே ஷாக்காகி பார்த்துட்ருக்கா. இப்போ அப்படியே ஒயனை பார்க்குறா. ஒயனா அப்படியே ஸ்மர்ட் பண்ணிவிட்டு அவளை பார்த்துருக்கா. ஸ்மர்ட் பண்ணிவிட்டு இப்போ அர்ஜுன் வந்துட்டு அப்படியே பக்கத்தில் வரா. அர்ஜுன் வயன் சொன்னது நம்பாத அர்ஜுன், முன்ன வந்து வயன் கொண்டிருக்கா அர்ஜுன், உன்னோட எக்ஸில் வர அவள் தான் கொண்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அர்ஜுன் வந்துட்டு என்ன இன்னொரு டைம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே வந்துட்டு முன்ன பற்றி எதுவுமே அப்படியே பேசவே இல்லை. ரோஸ் இருந்துட்டு சொல்லுடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபோர்ஸாக பிடிச்சி அப்படியே தலையை பிடிச்சி அவள்கிட்ட ராடில் போட்டு அடிக்கிறாங்க. அப்படியே அவளாக அப்படியே திருகி அடிச்சுட்டு போய் விழுகிறா. அப்படியே விழுந்துட்டு பின்னாடி அப்படியே படுத்த இதுலேயே போயிட்டுருக்கா. அர்ஜுன் இங்கே பாரு, என்னோட அப்பா மினிஸ்டர் தெரியுமா, எங்கள் அப்பாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சு அப்புறம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உங்கள் அப்பா மினிஸ்டரில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடிக்கிறான். மறுபடியும் அவர் வந்துட்டு அர்ஜுன் நான் உண்மையாலுமே நீ லவ் பண்ண அர்ஜுன், லஸ்ட் இல்லை அப்போ அந்த ராக்கி அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அர்ஜுன் அது நான் பத்திரிக்கை வைக்க போகும்போது அவன் தான் என்னை செடியூஸ் பண்ணி இப்படி பண்ணிட்டான். நான் உண்மையாலுமே அவள் என்னோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் அர்ஜுன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அழுகுறான். அர்ஜுன் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீ வந்துட்டு அவனை லவ் பண்ணிட்டு இருந்த, அப்புறம் கடைசியில் என்ன பார்த்த, நான் அவனை விடவுமே நல்ல ரிச்சு நல்ல இதுன்னு சொல்லிட்டு என்னை மடக்க பார்த்தேன். அப்படி என்னோடய ஃபிசிக் அப்பியரன்ஸை பார்த்துட்டு கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இல்லை அர்ஜுன் அது உண்மை இல்லை அர்ஜுன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உண்மை இல்லை என்ன, அவனுக்கு என்ன குறை நீயே சொல்லி பார்க்கலாம், கமிஷனரோட பையன் தானே அவன், அவனை ஏன் உனக்கு வந்து ரிஜெக்ட் பண்ண அதுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லுவான்.
இல்லை அர்ஜுன், அது எங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நான் நம்பிட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அவள் வந்துட்டு அப்படியே எந்திரிக்க முடியாமல் அப்படியே எந்திரிச்சு போய் அப்படியே ஒயனோட காலில் விழுகிறா. ஒயன் ஒயன் ப்ளீஸ் ஒயன், என்னால் முடியல ஒயன் அப்படிங்கிற மாதிரி நீங்களா அப்படியே அவளை ஸ்மெல் பண்ணிவிட்டு அப்படியே ஈவிலோன்னு ஒரு ஸ்மைலில் பார்க்குறீங்க. அப்படியே பாடி கார்ட்ஸ் கிட்ட கண்ணை காட்டுறீங்க. அப்படியே பாடி கார்ட்ஸாக அவளை அப்படியே கூப்பிட்டு போய் அவளோட ஹேண்டில் அப்படியே ஹேண்ட் ஆஃப் பண்ணி ஒரு இடத்துல வந்து உட்கார வச்சிட்றாங்க. இவ்வா வந்துட்டு ஒயன் ப்ளீஸ் ஒயன் விட்டுரு ஒயன் நான் இந்த கொரிய பக்கமே நீ வரவே மாட்டேன், எங்கேயாச்சும் நான் போய் இருந்துடுறேன் ஒயன், நீ விட்டுரு ஒயன் ப்ளீஸ் ஒயன் அப்படிங்கிற மாதிரி அழுகிறா. நீங்களா ஏன் அப்படி இப்படி இது பண்ணுற, ஏன் உனக்கு தனியாக போகிறமேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறியா, ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு ஈவலாக பேசுகிறீங்க. அவர் வந்துட்டு அப்படியே பார்க்குறா. இப்போ இருந்துட்டு அப்படியே அங்கே ஏண்டி தனியாக போக போகிறோம்ட்டு இவ்வளோ பயப்படுறியா? ஏய் நீ பயப்படாத, உன் கூடையே சேர்த்து உன்னோட எக்ஸ் லவர், அச்சோ உன் அஃபேர், அச்சோ இல்லை உன்னோட கரண்ட் லவர் எல்லாத்தையும் சேர்த்து அமுச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களா இவ்வளோ பேசிகிட்டு இருக்கீங்க. அர்ஜுனா கையை கட்டி சிரிச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். அவன் கண்லேயும் அவ்வளோ கொலவே தெரியுது. இப்போ அப்படியே நீங்கள் வந்துட்டு பாடி கார்டை கண்ணாடுறீங்க. அவங்க வந்துட்டு அப்படியே போய் ஒரு பர்சனை அப்படியே இழுத்துட்டு வராங்க. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமாடா, என்னை எதுக்கிட்ட இப்படி அடித்து வச்சுருக்கீங்க, எங்கள் அப்பா கமிஷனர் தெரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சு நீங்கள் யாரும் உயிரோடு இருக்க முடியாதுடா, அவங்க எல்லாத்தையுமே அவ்வளோதான் சுட்டே கொண்டுருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஓ காம் டவுன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்குது. அப்படியே அந்த வாய்ஸை எந்த பக்கம் வருதோ அதை பார்க்குறான். ராக்கி இருந்துட்டு ஒயன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அப்படியே சைடில் பார்க்குறா. பார்த்தா அங்கே ரோஸ் உட்காந்துட்ருக்கா. ரோஸ் அப்படிங்கிற மாதிரி ரோஸ் இருந்துட்டு பார்க்குறான். ஒயன் ஒயன் நீ சவுத் கொரியாலேயே இருக்க, நீ வேறு கண்ட்ரிக்கு தானே போயிட்டேன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நான் எதுக்கு வேறு கண்ட்ரிக்கு போகணும் சொல்லு பார்க்கலாம், நான் எதுக்கிட்ட வேறு கண்ட்ரிக்கு போகணும் சொல்லு பார்க்கலாம், நான் எதுக்கு வேறு கண்ட்ரிக்கு போகணும், நான் போகிறதுக்கு பதிலாக இவங்க எல்லாருமே போயிட்டாங்கள, அச்சோ எனக்கு இருந்த தலைவலி பார்த்தியா, இந்த லில்லி இருந்துட்டு ஓடி போயிட்டா, மாடலிங்கிற பேரில் அமெரிக்காவில் போய் மாடலிங்லாம் பண்ணிவிட்டு இது பண்ணிட்டா. இந்த ரோஸு என் கண்ணிலேயே படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டா. ஆனால் அவளுக்கு என் அண்ணன் மேலே ஒரு கண்ணு, ஏன்டா அர்ஜுன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அர்ஜுனை பார்க்குறேன். அர்ஜுன் வந்துட்டு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறான். அர்ஜுன் நீ தானே அர்ஜுன், நீ ஃபஸ்ட்டு பார்த்து என் கூட ஃப்ரெண்டே பேசுகிறேன் அப்படிங்கிற சொல்கிறேன். ஆமாம் நான் தான் ஃபஸ்ட்டு உன்னை பார்த்தேன், நான் தான் உன்னை பேசினேன், என்னோடய ஃபீலிங்ஸ்லாம் அப்படியே நீ அவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணியில நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவனா ஈவலாக கேட்குறான். அர்ஜுன் நீ தான் ப்ரப்போஸ் பண்ண, நீ ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ண. ஆமாண்டி நான் தான் ப்ரப்போஸ் பண்ணேன், அப்படி பண்ணலைன்னா நீ எப்படி இப்போது என்கேஜ்மெண்ட்டுக்கு சவுத் கொரியா வந்திருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ கேட்குறான். ரோசா அர்ஜுன் அப்புறம் எல்லாமே பிளான் பண்ணியிருக்கீங்களா, ப்ளீஸ் நான் தெரியாமல் அது நடந்துச்சு, எதிரி தெரியாமல் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் அந்த ராட் எடுத்து அப்படியே மண்டையில் நச்சு அடிக்கிறான். அவ்வளோ அர்ஜுன் வலிக்குது அர்ஜுன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இங்கே ராக்கி வந்துட்டு டே என்னடா பண்ணுறீங்க, இங்கே பாரு அப்பா மினிஸ்டர் தெரிஞ்சுக்கோ, எங்கள் அப்பா கமிஷனர், நீங்களும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லாமல் ஆக்கிடுவாங்க, இங்கே என் பக்கத்தில் யார் நின்றுருக்கான்னு தெரியுதா, ஒயன் தி மாஃபியா குயின்ரா அப்படின்னு சொல்கிறா. அப்படியே ராக்கியா அப்படியே துருன்னு முடிக்கிறான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், ஏன்னா அவங்க அப்பா இருந்துட்டு மாஃபியா குயினை பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க. அவனும் ஒயன் மாஃபியா குயினா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ ஷாக் ஆகுது, பாடி ஃபுல்லாக ஷிவர் ஆகுது. வந்துட்டு இப்போ ஷிவர் ஆகுது போல் சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் ஒயன் வந்துட்டு வராங்க. ராக்கி வந்துட்டு ஒயன் அது எதுவும் படிக்கும்போது தெரியாமல் நடந்ததுடி, அதுக்கு தான் விட்டுரு ஒயன், எது சின்ன வயசில் தெரியாமல் நம்ம பண்ணிட்டோம். சின்ன வயசு, ஓ அந்த எங்கேஜ்னு சொல்லுவாங்களே அந்த வாலிப வயசு அதில் பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் ஏன்டா பண்ணீங்க, எதுக்குடா பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களோட டோன் ஃபுல்லாக மாறுது.
நீங்களா அங்கே ஒரு முள்ளு இதாட்ட சுற்றி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு வெப்பனை வந்து நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அதில் அப்படியே போட்டு ஒரு அடி சட்டுன்னு வீசுகிறான். அவனோட ஸ்கின்னே அதில் வந்து அப்படியே பீல் ஆகிட்டு வருது. ஒயன் வலிக்குது. ஒயன் ஒயன் எங்கள் அப்பா ஒன்றை தான் தேடிட்டு தெரியுமா? எங்கள் அப்பாவுக்கு மட்டும் நீ எப்படியும் நீங்கள் எங்கள் அப்பா கிட்ட மாட்டுவில்ல. அப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து அவர் வந்து ரிவெஞ்ச் எடுப்பார், பார்த்துக்கோ. ரிவெஞ்ச்? ஆமாம், ரிவெஞ்ச் எடுக்க உங்கள் அப்பா இருந்தால் தானே உங்கள் அப்பாவையும் போட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ அவ்வளோதான், அவனுக்கு ஷிவராக ஆரம்பிச்சிச்சு. அவனா காலில் விழுந்துடுறான். ஒயன் ஏதோ பண்ணிட்டோம் ஒயன், விட்டுரு ஒயன் நாங்கள் இங்கே சவுத் கொரியாலே இருக்க மாட்டோம், நாங்கள் எங்கேயோ போயிடுறோம் ஒயன் அப்படிங்கிற மாதிரி. ஓ, சவுத் கொரியாவில்? ஆனால் நீ விட்டா தைரியமாக சவுத் கொரியாவில் தானே இருந்த. இந்த 3 வருஷத்துக்கு மேலே சவுத் கொரியாலேயே தானே இருந்த. ஏன்னா உனக்கு தைரியம். உங்கள் அப்பா இருக்கானே, உன்னை எவன் புட்டிங்கிற முடியுங்கிறது. ஏண்டா சரி அதெல்லாத்தையும் விட. ஆனால் இதுக்கும் மேலே எத்தனை பொண்ணுங்களை நீ என்னென்ன பண்ணியிருப்ப. உன் கூட வர பொண்ணுங்கள்லேருந்து உனக்கு விருப்பம் இல்லாத எல்லா பொண்ணுங்க மேலே என் கையை வச்சு, இதனால் உங்கள் அப்பா கமிஷனராக இருக்கிறாங்கிற எண்ணத்தில் தானே. ஏண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஒயன் இல்லை ஒயன், நான் முதல்ல அப்படி இல்லை ஒயன். இந்த ஜாக்சன் அப்புறம் காய் இந்த சரி இவங்க தான் என்னை மாற்றிட்டாங்க. நான்லாம் முதல்ல அப்படி இல்லை. சரி, அவங்க கூட எப்போ பழக்கம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்களும் கேட்குறீங்க. ஒயன் எப்போ பழக்கம் வந்துச்சு? 10th எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை அழிச்சிருப்பீங்க. அது அந்த நாய்கை எச்சைகளை விடுறா. நீ வந்துட்டு என்னடா பண்ணுற? கூட படுக்கிற எல்லா பொண்ணுங்களோட வீடியோஸும் உங்ககிட்ட இருக்குது. என்ன ஒரு எச்சத்தனமான வேலைகளை பார்த்துட்ருக்க. உன்னால் எத்தனை குடும்பம் அழிஞ்சிருக்கு தெரியுமாடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் ஒயன் அது தெரியாமல் பண்ணிட்டேன். இனிமேல் சத்தியமாக நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன். ஒயன் விட்டுரு ஒயன், நான் வேறு எதுவும் கண்ட்ரியில் போய் பொழைச்சிக்கிறேன் ஒயன், ப்ளீஸ் ஒயன் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறான். பட் நீங்கள் வந்துட்டு எதுவுமே கேட்கல. அந்த ராடை வச்சு அப்படியே அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அவனோட ஸ்கின்ஸ் ஒன்று பிஞ்சு வருது. இதை அப்படியே முன்ன எடுத்துட்டு பார்க்கலாம். ஒயன் ப்ளீஸ் ஒயன், பயமாக இருக்குது ஒயன், வேண்டாம் ஒயன் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம்ல. நம்ம 2 வருஷமாக ஃப்ரெண்டாக இருந்திருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை யோசிச்சு பாரு ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ அப்படியே தேம்பி கேட்டுட்ருக்கா. இங்கேயா நீங்கள் இருந்துட்டு டேய் அவள் பேசிகிட்டே இருக்கா, நீ என்னத்தை வேடிக்கை பார்த்துட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அர்ஜுனை திட்டுறீங்க. அர்ஜுன் வந்துட்டு இல்லை பேசட்டுன்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஒரு பாடி கார்டை வந்துட்டு பார்க்குறான். அந்த பாடி கார்டு வந்துட்டு அப்படியே போய் ஒரு பொருள் எடுத்துகிட்டு வராங்க. இந்த பக்கம் நீங்கள் வந்துட்டு அந்த அர்ஜுனை அப்படி அடிச்சிருப்பீங்க. அவனுக்கா ஸ்கின் எல்லாமே அப்படி பெயிலாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு இனி உங்கள் அப்பா நினச்சாலும் கூட ஒன்றும் பண்ண முடியாதுடா, உன்னோட எல்லா வீடியோஸும் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போவா அவங்க 2 பேர்த்தையுமே கில் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராகிட்டீங்க. இப்போ உங்களோட கண் எடுக்கிறீங்க. அவன் வந்துட்டு அர்ஜுன் வந்துட்டு அப்படியே கண்ணை பிடிச்சிடறான். என்னடி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி. கன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்லுங்க. கன்னில் இவங்களுக்கு பத்தாது, கன்னை வச்சிரு, நீ அவனை அடிச்சே கொள்ளு, நான் இவளை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பாக்ஸ்லேருந்து அப்படியே ஆசிட் எடுக்கிறான். பார்த்தோன்னா அவ்வளோதான், ரோஸுக்கு பயமாயிருது. இப்போ நீங்கள் இருந்துட்டு பார்த்தா அப்படியே ஸ்மெக் பண்ணுறீங்க. அவ்வளோ ஈவலான ஸ்மைல் கொடுக்குறீங்க. இங்கேயா வந்து அவ்வளோதான், ராக்கிக்கு ஒன்றுமே முடியல. அவன் வந்துட்டு அப்படியே உங்கள் காலில் தான் விழுந்து கிடக்குறான். நீங்கள் வந்துட்டு மறுபடியும் அந்த ராடர் இருக்கிறீங்க. அவனா எந்த ஒரு பேச்சு மூச்சும் இல்லை. ஆனால் லைட்டாக மூச்சு மட்டும் விடுற மாதிரி இருக்குது. நீங்களாம் விட்டு அடிச்சுக்கிட்டே கிடக்குறீங்க. அவன் அவ்வளோதான் செத்துட்டான். இந்த பக்கம் பார்த்தோம்னா அப்படியே அர்ஜுன் வந்துட்டு ரோஸ் கிட்டே போகிறா. ரோஸ் இருந்துட்டு அப்படியே ஹேண்ட் கஃப் வேறு போட்டிருக்காங்க. அர்ஜுன் வேண்டாம் அர்ஜுன் ப்ளீஸ் அர்ஜுன் விட்டு அர்ஜுன், நான் இந்த ஊர்லேயே இருக்க மாட்டேன். அர்ஜுன் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிடும், அவ்வளோதான். எதுக்கடி எப்போ பார்த்தாலும் உங்கள் அப்பாவோட புராணத்தை பாடிட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த ஆசிட் எடுத்து ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக அப்படியே ஊற்றி விட்றான். அவளுக்கு அப்படி வேகுதோ, அவர்கிட்ட இது பண்ணுறான்.
அவ்வளோதான்டா அந்த ஸ்க்ரீன் ரொம்பவுமே ஸ்க்ரீன் பண்ணி அவ்வளோ வந்துட்டு ஃபுல்லாக டெத் ஆயிரா. இவங்க 2 பேர்த்தையும் அப்படியே ஃபுல்லாக டிஸ்போஸ் பண்ண சொல்லிடுறாங்க. இப்போ அர்ஜுன் வந்துட்டு அப்படி சொன்னோன்னே, நீங்களா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இவங்கள டிஸ்போஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பாடி கார்ட்ஸை பார்க்குறான். பாடி கார்ட்ஸ் கிட்ட இவங்கள அவங்க கரை தெரியும் பார்த்தியா, அந்த குப்பை மேடு இருக்கும்ல, குப்பை மேடு, அங்கே போய் எல்லாத்துக்குமே விசிபிள் ஆகிற மாதிரி போட்டுட்டு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. பாடி கார்ட்ஸும் வந்துட்டு அப்படியே ஹெட் நோட் பண்ணுறாங்க. இப்போது நீங்கள் அப்படியே அர்ஜுனை திரும்பி பார்க்குறீங்க. அர்ஜுனா உங்களை பார்க்குறான். அப்படியே அர்ஜுன் வந்துட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறான். அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இப்போது அப்படியே அர்ஜுன் வந்து அந்த பாஸ்ட்டை வந்து நினச்சி பார்க்குறான். அந்த வயன் அதெல்லாம் எதுக்கு தான் என் கூட பிறந்தாலும் அப்படிங்கிற மாதிரி இங்கேருந்து பேசியிருப்பான். அர்ஜுன் நிறுத்து, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், தேவையில்லாமல் சும்மா வயனை நீ பேசிகிட்டு இருக்க. வயனை பற்றி உனக்கு என்ன தெரியும்? வயனை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அவள் எவ்வளோ கேரிங்காக என் மேலே இருக்கான்னு தெரியுமா? எவ்வளோ லவ்வோட என்கிட்ட இருக்கா தெரியுமா? உனக்கு என்னடா தெரியும் அதை பற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மின்னு இருந்துட்டு அப்படியே திட்ட ஆரம்பிக்கிறா. அர்ஜுன் வந்துட்டு அப்படியே காண்டவுன் ஆகிட்டு பார்க்குறா மின்ன. உனக்கு வயனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு தடவையாச்சு நீ அவள் எப்படி ஃபீல் ஆவான்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கியா? அவளுக்கு சின்ன வயசுலேயே அம்மா இல்லை. அவங்க அம்மாக்காக எவ்வளோ ஏங்கியிருக்கான்னு உனக்கு தெரியும்ல. ஆனால் நீயும் உங்கள் அப்பாவும் இருந்துட்டு கொஞ்சமாச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களா? சொல்லுங்கள். அவள் எவ்வளோ அவளோட லோன்லினஸை ஃபீல் பண்ணியிருப்பான்னு தெரியுமா? அவளோட லோன்லினஸ் தான் அவளுக்கு இப்போது அர்ஹெண்ட்டாக மாறி இருக்குது. அது எல்லாத்துக்குமே ரீசன் நீங்கள் தான். நீங்கள் கொஞ்சமாச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும்ல. நீ எப்போ உங்கள் சிஸ்டர் கூட உட்காந்து ஒரு ஜாலியாக பேசியிருக்க சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மின்னு வந்துட்டு கத்துறா. அப்படியே அர்ஜுன் வந்துட்டு பிளாங்காக பார்க்குறான். இப்போ வந்து மின்னு வந்துட்டு ஆனால் அவள் அந்த கேரிங்க்கு லவ்வுக்கு எவ்வளோ ஏங்கியிருக்கா தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்? அவளுக்கு உனக்கு முன்னாடி வந்து அவள் என்கிட்ட அவ்வளோ அரகண்ட்டாக நடந்துக்கிறான்ட்டு உனக்கு தெரியுது. ஆனால் எனக்கு அவளோட அரகண்ட்டுக்கு எல்லாத்துக்கு முன்னாடி அந்த கேரிங்னஸ் எனக்கு தெரியுது. இப்போ அவள் எதுக்கு தெரியுமா நீ இப்படி திட்டிருக்கா? அந்த பிளேட்டை வந்து நான் உடச்சி என் கையிலேருந்து ரத்தம் வருது பார்த்தியா, அந்த ரத்தத்தை பார்த்து அதனால அவள் ஃபீல் பண்ணி என்னை திட்டிருக்கா. அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது அப்படிங்கிற மாதிரி அப்படியே முன்னேந்து கத்துறா. அப்படியே அர்ஜுன் வந்துட்டு அப்புறம் அவள் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் நீ திட்டுவா, அந்த எக்ஸாம் அப்போ கூட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எக்ஸாம் அப்போ நான் அன்றைக்கி வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்து தான் அவள் திட்டினான். உனக்கு அது எதுவுமே புரியாது அர்ஜுன். அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்துப்பாரு அவள் எந்த அளவுக்கு லவ்வுக்கு ஏங்கியிருக்கான்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எங்கேயா மின்னு வந்து திட்டிகிட்டு இருக்கான். அர்ஜுன் வந்துட்டு எதுவுமே பேசலை. அப்படியே பிளாங்க் ஆயிடுறான். அவனுக்கு கண்ணிலெல்லாம் அப்படியே டியூஸ் நிற்குது. இப்போ மின்னு வந்துட்டு சரி விடு, இப்போ உனக்கு புரிஞ்சிடுச்சுல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இங்கேருந்து மின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ நீங்கள் வந்துட்டு இது எல்லாத்தையும் அப்படியே ரோடு கிட்ட இருந்து கேட்டிருப்பீங்க. இப்போ வந்துட்டு அப்படியே உள்ளே வரீங்க. உள்ளே வந்துட்டு அப்படியே மின்னுக்கு மூஞ்சியில் அந்த மெடிசன்ஸை தூக்கி போட்டு போகிறீங்க. அர்ஜுனா அந்த மெடிசன்ஸை பார்க்குறான். அது ஃபுல்லாக அந்த காயத்துக்கு ஏற்பட்ட அதுக்கான மெடிசன்ஸு பேண்டேடாக தான் இருக்குது. அர்ஜுனுக்கு முடியல. அவர் வந்துட்டு நான் சரி போ, எனக்கு புரியுது போ அப்படிங்கிற மாதிரி மின்னு வந்து சொல்கிறா. அப்படியே அர்ஜுன் வந்துட்டு போகிறான். இப்போது வயனோட டோர் வந்து நாக் பண்ணுறான். இப்போது வயன் வந்துட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறான். என்ன அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அரகண்ட்டாக கேட்குறா. அர்ஜுன் வந்துட்டு எதுவுமே பேசல. அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். சாரி வயன், சாரி உனக்கு தேவைப்படும் போது உனக்கு லவ்வும் கூட என்னால் கொடுக்க முடியல, உனக்கு ஒரு கேரிங் கொடுக்க முடியல, ஐம் ரியலி சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறான். அர்ஜுன் வந்துட்டு இதுக்கிட்ட அழுது அசிங்கமாக என் ட்ரெஸ்ஸை அதுக்கு பண்ணுறப்போட அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த ஹக்கை வந்து பிரேக் பண்ண பார்க்குறான். பட் அர்ஜுன் வந்துட்டு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறான். அப்படியே இப்போ நீங்களும் வந்துட்டு அப்படியே அர்ஜுனை வந்துட்டு ஹக் பண்ணுறீங்க. உங்கள் கண்ணிலேயும் லைட்டாக டியர்ஸ் இருக்குது. அப்படியே நீங்கள் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. இது வந்து அப்படியே அர்ஜுன் யோசிச்சு பார்த்துட்டு இப்போவும் அவன் கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸ் வருது. நீங்களும் அவனை அவ்வளோ அழகாக ஹக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. இப்போது அப்படியே நம்ம பாய்ஸ் சைடில் பார்த்தோம்னா அர்ஜுன் அங்கே வந்ததை பார்த்துட்டு சுகாவாக அவ்வளோ ஷாக் ஆகிட்டு போய் பின்னாடி உட்காந்துருப்பார். அர்ஜுன் என்னடா பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது பாய்ஸ் அப்படியே நீங்கள் பண்ணுற ஒவ்வொருத்தையும் பார்த்துட்டு அவங்களாம் இது பண்ணுறாங்க. அதில் வந்து மின்னுக்கும் மின்னு இறந்ததுக்கு இவங்களுக்கு ஏதோ சம்மதம் இருக்குதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ அவங்க வந்துட்டு அப்படியே பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாத்தையும் மாற்றிட்டு வேறு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கொலையை இப்போ நீங்கள் பண்ணியிருப்பீங்களான்டே அவங்களுக்கு வந்து டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் வந்துட்டு அந்த வீடியோஸை பற்றி பேசியிருப்பீங்க. இப்போ ஜேகே வந்துட்டு அது அவங்க
நான் இந்த ஆர்பிட்டில் இருக்கும்போது நான் பார்த்தேன் அந்த எதிர்கால ஒருத்தன் ஏதோ நிறைய பொருளை வந்து கொண்டு போயிட்டு இருந்தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகாகிட்ட கேட்குறான். சுகா வந்துட்டு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ அப்படியே ஜேகேவும் அதுலேருந்து வேன்லேருந்து எஸ்கேப் ஆகி அப்படியே அந்த உங்களோட குடோனுக்கிட்ட இங்கே யாருக்குமே தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு நைஸாக இதாக போகிறது யாருக்குமே தெரியல. அந்த இடத்துக்கு போனோடனே எல்லாத்தையும் அப்படி தேடுறாங்க. தேடும்போது அர்ஜுனும் அந்தளவுக்கு அடித்து வச்சுருக்கிறது அங்கெல்லாம் பிளட் ஸ்க்ரீன்லாம் கொஞ்சோண்டு இருக்கும், அதெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவன் தான் அதெல்லாம் இது கவனிக்கல. அப்படியே அங்கெல்லாம் வீடியோ இதுக்கெல்லாம் இருக்கிறத வந்துட்டு பார்க்குறான். ஏதோ ஒன்று இது இருக்கா இவன் வீடியோலாம் பேசுகிறாளேன்னு சொல்லிட்டு. இப்போது அப்படியே ஜேகே வந்து தேடிட்டு இருக்கும்போது அந்த கேரி பேக் வந்துட்டு அவன் பார்த்துட்றான். அந்த கேரி பேக்கை அப்படியே ஃபுல்லாக சுற்றிட்டு அப்படியே அந்த கேரி பேக் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. வந்து அந்த இதில் உட்காந்துட்டு இங்கே பாரு இந்த கேரி பேக்கில் இன்னமும் நிறையா வீடியோ டேப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்துட்டு அவங்கள அப்படியே பார்க்குறாங்க. என்ன இப்போ நடக்க போகுதுன்ட்டு அவங்களுக்கு தெரியல. அந்த வீடியோ டேப்ஸில் ஏதோ ஒன்று இருக்கும். அவன் இத்தனை பொண்ணுகளோட வாழ்க்கையை அழிச்சிருக்கான்னு நீங்கள் சொல்லும் போதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது. அவங்க அப்படியே அந்த வீடியோ டேப்ஸை பார்க்குறாங்க. நீங்களா இங்கே இப்படி ஹக் பண்ணி அப்படி அவங்ககிட்ட கம்ஃபர்ட்டை தெரிஞ்சுருக்கீங்க அர்ஜுன்கிட்ட. இப்போ பாய்ஸ் வந்து அந்த வீடியோஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. அது செக் பண்ணும்போது அங்கே நிறையா பொண்ணுங்க சில பேர் வந்து வாலண்ட்ரியாகவே வந்து அவங்க கூட எல்லாம் செக்ஸ் வச்சுருப்பாங்க. மற்றவங்க எல்லாம் அவன் அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி இருந்துப்பா அந்த வீடியோ எல்லாம் எடுத்து வச்சுருக்கான். இதெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு முடியவில்லை, என்னடா இப்படி கொடூரமாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு அப்படியே அர்ஜுனோட ஹக்கை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அர்ஜுனை பார்க்குறீங்க. விட அப்பா எப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. அவர் நல்லா இருக்கார் ஒயன் ப்ளீஸ் டி, நீ உன்னையும் பார்த்துக்கோ. நீ நீ எவ்வளோ ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எடுத்திருக்கேன்னு தெரியுதா? நீ எப்படி மாறியிருக்கேன்னு பாரு ஒயன். இங்கேயோ உன்னோட ஹார்ட்டையே ஃபுல்லாக மறைச்சிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அர்ஜுன் வந்து சொல்கிறான். நீங்களாம் எதுவுமே கேட்கல, சரி நீ போய் அப்பாவை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் வந்துட்டு அனுப்பிச்சுட்றாங்க. அர்ஜுன் அப்படியே உங்களை பார்த்துட்டு போகிறாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே பாடி கார்ட்ஸ் கிட்ட திரும்பி அப்புறம் இவனோட வீடியோஸ் இருக்குதுல்ல அது எல்லாத்தையுமே பத்திரமா எடுத்து வச்சுருங்க, ஓகே? அது எல்லாமே யூஸ்ஃபுல்லாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஸ்மெல் பண்ணுறீங்க. இப்போ பாய்ஸ் வந்துட்டு அந்த வீடியோஸ் எந்த இடத்துல எடுத்தாங்களோ அந்த இடத்துலையே கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுறாங்க. இப்போது அவங்க கரெக்டாக அந்த பாடி கார்ட்ஸ்லாம் போகும்போது அந்த வீடியோஸ் வந்து அங்கே தான் இருக்குது. அவங்க வந்துட்டு ஆனால் இந்த இடத்துல வைக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து சொல்கிறான். எங்கடா வச்சுருப்போம், அதுக்கு இது மாறி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களாம் எதுவும் கற்றுக்கல. இப்போது இதை ஓடி போய் வச்சுட்டு வந்து ஜேகே தான் டக்குன்னு போய் வச்சுட்டு டக்குன்னு வந்திருப்பார். இப்போது அப்படியே நீங்கள் இருந்துட்டு போகிறீங்க. எப்பவும் போகிற மாதிரி அதே மாதிரி ஒரு பிளேஸுக்கு தான் போகிறீங்க. அவங்களா அந்த பிளேஸ்க்கு அப்படியே உங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ எல்லாருமே வராங்க. அதில் ஹோபி மட்டும்தானே மிஸ்ஸிங். ஹோபி மட்டும்தான் வந்துட்டு வெளியே போயிருப்பார். நீங்கள் வந்துட்டு அந்த பிளேஸ்க்கு போகிறீங்க. போயிட்டு அப்படியே டோரெல்லாம் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அவ்வளோ செக்யூரிட்டி அங்கெல்லாம் இருக்குது. நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஃபுல்லாக மெடிசன்ஸ்லாம். போயிட்டு மறுபடியும் அந்த ரூமுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் போய் அப்படியே கையை பிடிச்சிட்டு உட்காடுறீங்க. உங்கள் கண்ணில் இருந்து டியர்ஸ் மட்டும் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. பாய்ஸ் வந்துட்டு பார்க்குறாங்க. இப்போ வந்துட்டு வரோம், நம்மளுக்கு இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதான் சொன்னேன்ல ஹயாங், அது அவள் அம்மா தான் அப்படின்னு சொன்னாங்க. அம்மாவாக இருந்தாலும் எனக்கு என்னமோ இங்கே நிறைய சீக்ரெட் இருக்குன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. சரி நம்ம பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எப்போ டைம் கிடைக்கும்போது இதுக்கு ஃபுல் செக்யூரிட்டிஸ் வந்து ஹேக் பண்ணிவிட்டு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சுகர்ந்துட்டு சொல்கிறாங்க. ஆரம்பிச்சுட்டு சரின்னு சொல்லிவிட்டு அந்த கார் எடுத்துகிட்டு போயிடுறாரு. இப்போது நெக்ஸ்ட் டே ஆகுதுடா. நெக்ஸ்ட் டே நீங்கள் எப்போ போல் அப்படியே வேக்கப் ஆகிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு நீங்கள் கீழே வரீங்க. பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்ருக்கீங்க. மணி கரெக்டாக 9 ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா பாய்ஸ் வரவே இல்லை. நீங்களா அப்படியே பார்க்குறீங்க டைமையும் அப்படியே அவங்களையும். இப்போ அப்படியே ஆரம்பம் இருந்துட்டு கொஞ்சம் லேட்டாகி வராங்க. நீங்கள் வந்துட்டு என்னாச்சு, உங்களோட டைமிங் சென்ஸ் மிஸ் ஆகுதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அப்படி கேட்குறீங்க. அவங்களா சாரி மேம் டிராஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ டிராஃபிக், இங்கே பாருங்க, ஏதோ அன்றைக்கி ஒரு நைட் இருந்ததுனால அட்வான்டேஜ் எடுத்துக்கிற வேலை இங்கே வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களா ஆரம்புக்கு ஃபேஸுக்கு ஃபேஸ் முன்னாடி நின்று பேசிகிட்ருக்கீங்க.
அவர் வந்துட்டு எதுவுமே சொல்லல. வியா அவங்கள பார்க்குறாரு. பட் வியோட கண்டிப்பாக அந்த அளவுக்கு கோவம்லாம் இல்லைடா. அவரும் வந்துட்டு சரி இதில் வேறு எதுவும் மறைஞ்சிருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நீங்களும் கொண்டிருப்பீங்களோன்ட்டு டவுட் இருக்குது. பட் நீங்கள் மட்டுமே கொண்டிருப்பீங்கிற டவுட் இப்போதைக்கு அவங்களுக்கு இல்லை. இப்போ நீங்கள் வந்துட்டு எப்போ போல் மீட்டிங் இதுக்கெல்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு போகிறீங்க. இந்த சைட் பார்த்தோம்னா ஹோபி இருந்துட்டு அந்த வெயிட்டரை தேடி கண்டுபிடிக்க போயிருப்பார். அங்கே அந்த வெயிட்டர் வந்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த வெயிட்டரை பார்த்தோன்னா ஹோபி இருந்துட்டு அவங்கக்கிட்ட போய் அப்படியே விசாரிக்கிறாங்க. அவன் வந்துட்டு இல்லை எனக்கு எதுவும் தெரியாது, அது இல்லை, நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் வந்துட்டு பயந்துட்டு அப்படியே ஓடுறான். ஹோபி வந்து துரத்தி பிடிச்சி கேட்குறாங்க. அவன் வந்துட்டு இல்லை அது அது அன்றைக்கி நான் போயிருந்தேன். அப்போது என்ன நினச்சின்னா, எனக்கு இந்த மாதிரி ஒருத்தங்க காசு கொடுத்து இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க. என்ன மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் தான் அந்த வேலை செய்கிறவங்க. அவங்க நான் தான் முதல்ல புதுசாக போயிருந்தேன். அதனால் எனக்கு இது பழக்கம் இல்லை. ஆனால் அவங்க இருந்துட்டு இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க. அதனால் நாங்களும் ரூம்குள்ளே போனோம். பட் என்னால் அங்கே இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு மனசு கேட்கல. அதனால் நான் இருந்துட்டு அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு எதுவுமே பண்ணல. ஆனால் என் கூட இருந்த அந்த 3 பேர் தான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்துட்டு எல்லாத்தையுமே சொல்கிறான். அப்புறம் இன்னும் கொஞ்சம் என்னமோ சொல்கிறான். அதை வந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம்டா. இப்போ இருந்துட்டு அப்படியே ஹோபி வந்துட்டு வராங்க. வந்துட்டு அவங்க ஹயாங்ஸ் கிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அவங்களா அப்படியே ஷாக்காகி பார்க்குறாங்க. இப்போது ஹோபி வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சொன்னதில் தாண்டா லேட் ஆகிருக்கும். அதனால தான் அவங்க வந்து கொஞ்சம் லேட்டாக வந்திருப்பாங்க. பட் உங்கள்கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போது ஹோபி அப்புறம் ஜிமின் இவங்கெல்லாம் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தோம்னா போலீஸ் ஸ்டேஷனை பரபரன்னு இருக்குது. என்ன இது, இந்த மாதிரி ஒரு பாடி கிடச்சிருக்குது, இன்னொரு பாடி கிடச்சிருக்குது. அந்த பாடியில் வந்து ஃபுல்லாக ஸ்கின்னெல்லாம் எடுத்திருக்காங்க. அது யாரும் தெரியுதா, அதுக்கு வந்து கமிஷனரோட பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே காசிப்ஸ்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போது அப்படியே ஹோபி போகிறாரு. ஹோபிக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க இருந்துட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு ஹோபியை பார்க்குறாங்க. ஹோபியும் ஜிமினை பார்க்குறாங்க. அவங்களும் அப்படியே போகும்போது சார், ஹோபி சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சல்யூட் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு கேட்குறாங்க, சொல்கிறாங்க இப்படி, சார் இந்த மாதிரி பாடியோட 2 பாடி கிடச்சிக்குது. அதில் ஒன்று வந்து நம்ம கமிஷனரோட பையன், அப்புறம் இன்னொரு பொண்ணோட பாடி கிடச்சிருக்குது. அந்த பாடி சுத்தமாலுமே அடையாளம் தெரியல. அது ஃபுல்லுமே அப்படியே செதஞ்சு போய் இருக்குது சார், ஆசிட் ஊற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே ஹோபி வந்துட்டு பார்த்துட்டு சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. அங்கேயா போனோன்னே போஸ்ட்மார்ட்டம் இதுக்கு தாண்டா போகிறாங்க. அங்கே போனால் அங்கே கமிஷனர் இருந்துட்டு அப்படி உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. என் பையனை எவன்டா இப்படி பண்ணியிருப்பான், அவங்க யாராக இருந்தாலும் சரி, எந்த கேங்காக இருந்தாலும் சரி, அவனுக்கு சாவி என் கையில் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் அவ்வளோ கொதிச்சுட்டு அங்கே வந்துட்டு அப்படியே தாய் பாசத்தில் பெத்த பாசத்தில் தாய் பாசத்தில் அந்த தந்தை பாசத்தில் அவர் வந்துட்டு அப்படி கும்பிட்டு இருக்காங்க. இங்கேயா ஹோபி ஜிபின் வந்துட்டு இந்த மாதிரி பையனுக்கு இவங்க வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போது அந்த இன்னொரு பாடி வந்து யாருதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போது அங்கே வந்துட்டு மினிஸ்டர் பதறி அடிச்சுட்டு ஓடி வர்றாரு. என்ன சொல்கிறீங்க, அது என் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ மினிஸ்டர் வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக ஷேக் ஆகுறாரு. அவருக்கு முடியல. அங்கேயா அவர் வந்துட்டு அவ்வளோ பிரேக் ஆகி அழுக ஆரம்பிக்கிறாரு. என் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே அங்கே அர்ஜுனும் வராரு. அவங்களோட அப்பாவும் வராங்க. வந்து அப்படியே அர்ஜுன் வந்துட்டு அவங்க மினிஸ்டரோட கையை பிடிக்கிறாங்க. அர்ஜுன் கண்ணில் ஃபுல்லாக அவ்வளோ தண்ணி இருக்குது. அங்கிள் பாருங்க அங்கிள், ரோசியை போய் யாருக்கு அங்கிள் இப்படி பண்ணுறதுக்கு மனசு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கேயா அர்ஜுன் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸை போடுறாரு. ஜிமினா வாய் திறந்து பார்க்குறாங்க. ஏன்டா நீ தாண்டா ஆசிட்டை எடுத்து ஊற்றி விட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நம்மளை விட நல்லா நடிப்பில் மிஞ்சலானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ அர்ஜுன் வந்துட்டு அப்படியே அழுதுகிட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போ இருந்துட்டு அந்த பாடி கொடுத்துட்றாங்க. அந்த பாடி எல்லாத்தையுமே அப்படியே டிஸ்போஸில் பண்ணிடுறாங்க. பண்ணதுக்கு அடுத்தது இப்போது கமிஷனர் ஆஃபீஸில் அவ்வளோ பெரிய மீட்டிங் நடக்குது. இருக்கிற எல்லா போலீஸுகளும் அங்கே தான் அசம்பிள் ஆகியிருக்காங்க. இப்போது அந்த கமிஷனர் வந்துட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு இனி இருக்கிற எந்த கேஸையும் நீங்கள் எடுக்க வேண்டாம். என் பையனை எந்த கேங் கொண்டுச்சு, யார் கொண்டா, இவங்க கொண்டாங்கன்ட்டு எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேயா அவர் டெரராக பேசிகிட்டு இருக்காரு. இங்கேயா ஹோபி வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு பார்க்குறாரு. இங்கே என்ன நடக்குதுன்னே தெரில. அங்கேயா மினிஸ்டரும் அவ்வளோ ப்ரெஷர் பண்ணிகிட்ருக்காங்க போலீஸ்கிட்ட எல்லாம். அந்த மீட்டிங் ஒரு வழியாக அப்படியே எண்ட் ஆகுது.
இந்த பக்கம் பார்த்தோம்னா ஹோபின்ட்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஆரம்பிக்கிட்டு வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆரமும் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வயன் வந்துட்டு கேபின் வந்து கூப்பிட்றாங்க. ஆரம் அப்படிங்கிற மாதிரி ஆரமாக அப்படியே ஃபோன் கால் பண்ணாரு. இப்போது ஆரம்பிக்கிட்டா எனக்கு ஒரு மீட்டிங் வேணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேம் யார்கிட்ட? ஜின் கூடயே மறுபடியும் மீட்டிங்? அதெல்லாம் வேண்டாம், ஜின்லாம் வேண்டாம். நம்ம இப்போது கமிஷனர் ஆஃபீஸ் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ஸ்மெர்க் பண்ணுறீங்க. ஆரமாக அப்படியே ஷாக்கில் பார்க்குறாங்க. அப்படியே வியூ இருந்துட்டு ஷாக்கில் உங்களை பார்க்குறாங்க. இந்த காலில் வந்து அப்படியே ஹோபியும் ஜிமின்னு இருந்திருப்பாங்க. அவங்களும் வந்துட்டு என்ன இது பேசுகிறா, என்ன இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் ஷாக்கில் இருக்காங்க. இவங்களா ஷாக்லேயே அப்படியே இருக்கட்டும்டா. அதோட இந்த பாட்டை வந்து நான் அப்படியே என் பண்ணுறேன். ஓகே, ஐ திங்க் நான் இதை எப்படி கொண்டு போகிறேன்ட்டு எனக்கு சத்தியமாக தெரில. நல்லா தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன்டா. அதுக்கப்புறம் இதை வந்து 5 ஷார்ட்ஸில் முடிக்கலான்னு நினச்சேன். பட்டு 5 ஷார்ட்ஸு வராதுன்னு நினைக்கிறேன்டா. நான் வேறு லென்த் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கேன். நீ 3 ஷார்ட்ஸுன்னு சொல்லிவிட்டு அது 5 ஷார்ட்ஸ் பாக்கி இப்போ 5 ஷார்ட்ஸ்லேருந்து 6 ஷார்ட்டுக்கு போயிடுச்சு. ஏன்னா நான் இதுலேயே வந்து நிறையா பேசலான்ட்டு இருந்தேன். பட் இதுவே வந்து 1 ஹார்க்கு மேலே போகுதுடா. அதனால தான் அப்படியே கட் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து ஒரு எபிசோடு வரும். அதுக்கப்புறம் இன்னொரு எபிசோடு வரும். அதோட அவ்வளோதான், கம்ப்ளீட்டட். ஓகே, கண்டிப்பாக 6 ஷார்ட்ஸோடு அப்படியே முடிச்சிடுவேன். நம்புங்க. ஓகேடா, பை பை. எப்படி பண்ணிக்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கைஸ். ஓகே ஓகேடா ஆர்மீஸ், பை பாய், லவ் யூடா, ஐ மிஸ் யூ, தேங்க்யூ.